மூவி ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ராமாவோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட நேம் வந்து ஓசன். ஓசன் அந்த நாட்டிலே ஒரு மாஃபியா பாஸ் மாதிரி எல்லாரும் இவனை கண்டு நடுங்குவாங்க. இப்போ எங்க இருக்கான்னா தடை செய்யப்பட்ட பகுதியில் தான் இருக்கான். அதாவது பிளாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய திங்ஸ்லாம் ஏலம் விடுறாங்க. அதில் கடைசியாக ஒரு மெர்மிட் பொண்ணை தான் ஏலம் விடுறாங்க. இவளோட அடா ஃபேமிலி தான் இவளை இங்கே வித்துட்டு போயிட்டாங்களாமா. இவ கண்ணிலேருந்து வர கண்ணீர் எல்லாமே முத்தாக தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மெர்மிட் பொண்ணை அடிச்சு எழுப்புறாங்க. அந்த பொண்ணுக்கும் சமக்கம் வருது. ஆக்சுவலி இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோனி. நேம் வந்து சானா. எனக்கு ஃபேமிலிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. சானாவோட வளர்ப்பு ஃபேமிலி நேம் வந்து சி ஃபேமிலி. அது இவங்க தான். இவங்க எல்லாரும் நம்ம ஹீரோனியை அடிச்சு ரொம்பவே துன்புறுத்துவாங்க. நீ அழு அப்போதான் முத்துலாம் வரும் அப்படின்னு ரொம்பவே அடிச்சு துன்புறுத்துவாங்களா. ஆனால் நம்ம ஹீரோனியை அழவே மாட்டாங்க. அதை பார்த்து கடுப்பாயிட்டு இந்த பொண்ணை பிளாக் மார்க்கெட்டில் நல்ல காசுக்கு வித்துடலாம் அப்படின்னு வித்துட்டு போயிட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட்ல அதெல்லாம் நினச்சி பார்த்து கண்டிப்பாக அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப அங்க சுத்தி இருக்கிறவங்கள நம்ம ஹீரோனையும் ஏலம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோட அசிஸ்டண்டோ 7th மாஸ்டர், அந்த மெர்மைட் பொண்ணை நீங்க வாங்க வேண்டியதானே, நீங்க பல வருஷமா கோல்டு பாய்சனா அவதிப்பட்டு இருக்கீங்க, அந்த பாய்சனை குணப்படுத்த இந்த மெர்மைட் உங்களுக்கு உதவி இருக்கும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாங்கிறான். இங்க நம்ம ஹீரோனிய ஒருத்தர் 100 மில்லியன் கொடுத்து வாங்கிறான். இனிமே நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு ரொம்ப பக்கத்துல வருவானா. இவ அப்படியே ஒதிச்சு விட்டுறா. இதை பார்த்த ஹீரோவோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா இந்த ஆள் கீழே விழ போயிருப்பாரு இல்லையா, கரெக்டா ஹீரோட பூனை மேலேயே விழுந்துறாரு போல. அதை செத்து போயிருது. நம்ம ஹீரோனையும் அங்கிருந்து தப்பிச்சு வரலான்னு பாக்குறா. ஆனா இந்த ஆளு துப்பாக்கி முனையில பிடிச்சிடாரு. இதை பார்த்த ஹீரோவா அவனுடைய துப்பாக்கி எடுத்து சொன்ன அந்த குண்டு இவன் துப்பாக்கி மேல பட்டு மேல லைட்டு மேலேயும் பட்டுறது. அது ஹீரோனி மேல விழ வர கரெக்டா ஹீரோ வந்து சேவ் பண்ணிடுறான். ஏ குட்டி பொண்ணு, நீ என்னோட பூனையே கொன்னுட்டா, அதுக்கு கைமற என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு ஹீரோனி எதுவும் பேசாம அமைதியா நிப்பாலாம். அதை பார்த்த ஹீரோவோ உனக்கு மனுஷங்க பேசுற லாங்குவேஜே புரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இவன் கண்டிப்பா நல்லவனே கிடையாது. சோ இவன் முன்னாடி வாய் பேச முடியாத பொண்ணாட்டு நடிப்போம் அப்படின்னு ஹீரோனி மனசுக்குள்ள நினைக்கிறா. ஹீரோ என்ன பண்றானா, நீ என் பூனையை கொன்னுட்டா, அதனால இன்னில இருந்து நீ தான் என்னோட பெட்டு அப்படின்னு கை விலங்கெல்லாம் மாட்டி விடுறான். ஹீரோனே தப்பிச்சு வரலான்னு பாக்குறா. பெட்டு ஹீரோ விட மாட்டுக்கான். அப்படி பிடிச்சு இழுப்பானா. அதுல ஹீரோனி வந்து ஹீரோ கழுத்துலயே ஆக்சிடென்டா கிஸ் பண்ற மாதிரி ஆகிருது. இதை பார்த்து ஹீரோவோ உனக்கு பேச முடியல, ஆனா நல்லாவே சீரியஸ் பண்ண கத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுவானா. இங்க இந்த ஆளை பாத்தீங்கன்னா அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. யோ அமைதியா இருக்க போறியா இல்லையா அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் மிரட்ட அவரு கம்முன்னு ஆகிறாரு. நீங்க ரூல்ஸ்க்கு எதிராக பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வைக்கிறது தான் ரூல்ஸ், இவளை நான் கூப்பிட்டு போறேன், இதுக்கு 3 டைம்ஸ் அதிகமாகவே பே பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹினியை தூக்கிட்டு போறான். ஃபைனலி நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன், இனிமே உங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் என் வேலை அப்படின்னு ஹீரோனி மனசுக்குள்ளே நினச்சிட்டு வரா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி 3 வருஷமா அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் தான் இருக்கா. இப்போதான் ஹீரோ மூலமாக எப்படியே வெளியே வந்திருக்கா. ஹீரோவா அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வருவான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உனக்கு பேச மட்டும் தானே முடியாது, நான் பேசுறதெல்லாம் புரியும்ல, ஸோ இனிமேல் எந்த பசங்களையும் ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனியும் பார்க்குறா. இப்போதைக்கு இவன் கூட இருந்தால் தான் சேஃப்டி அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. நம்ம ஹீரோவா அவனோட பட்லர் கிட்ட அவளை குளிக்க வைங்கன்னு சொல்லிட்டு போய் உடனே இந்த பட்லர் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட ரொம்ப ரூடாவே நடந்துக்கிறது. நீ அந்த மெர்மைட் ரத்தம் உள்ள ஒரு அறைக்கு தானே எங்க 7th மாஸ்டர் பெட்டுக்குலாம் போக ஆசைப்பட்டுறாத, உனக்கு அந்த தகுதியே கிடையாது, அதை கனவுல கூட நினைச்சு பாத்துறாத அப்படின்னு ரொம்ப ரூடாவே பேசிட்டு இருக்குது. இதை கேட்டு நம்ம ஹீரோனிய கடுப்பாயிட்ட போல அவ கையில நறுக்குன்னு கடிச்சு விட்டுட்டு நைஸா அந்த பட்லர் போனை ஆட்டி போட்டு வச்சுக்கிறா. ஹீரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி வாரான். 7th மாஸ்டர், இது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, என் பேச்சு கேட்க மாட்டுக்கு கடிச்சு விட்டுட்டு இதை வெளியே அனுப்புங்க, பிறகு உங்களே ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு சொல்ல என்னோட பெட்டி என் பேச்சு மட்டும் தான் கேட்கும், உன் பேச்செல்லாம் கேட்க தேவையில்லையே அப்படி ஹீரோ சொல்லும் போது இவளுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிட்டு ஹீரோ வந்து தனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாருன்னு. சாரி மாஸ்டர், நான் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. கண்டிப்பாக இன்னும் ஒரே ஒரு மாசத்துல ஹீரோ உன்னை வெளியே துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு இவ வில்லத்தனமாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு போறா. ஆக்சுவலி இவளுக்கு ஹீரோ மேலே ஒரு கண் இருக்குது போல. ஹீரோவோ என்ன குளிக்க மாட்டியா, பேசாம நானே குளிப்பாட்டி விடட்டா அப்படின்னு சொல்லி கேட்பானா. இவளுக்கு அள்ளி விட்டுருது. குடுகுடுன்னு குளிக்க ஓடிடுறா. அதை பார்த்து ஹீரோவை லைட்டாக சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ அசிஸ்டண்ட்டை வந்து இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நம்மளை காட்டி கொடுத்தவனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் கிளம்புறான் அவனை பார்க்க தான். தென் ஹீரோனி குளிச்சு முடிச்சுட்டு ஃபோனில் அவளோட அடா ஃபேமிலியை பற்றி சர்ச் பண்ணி பார்த்துட்டு வருவா. என்னை வித்த காசில் தானே நீங்கள் இந்த நிலைமையில இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க உங்களை வச்சு செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னதுன்னு எட்டி பார்க்குறா. பார்த்தா ஹீரோ அந்த ஆளை போட்டு செமையாக அடிச்சுட்டு இருக்கான். அடிச்சுட்டு அந்த ஆளை முதலைக்கு இறைய போட சொல்லிடுறான். இதெல்லாம் பார்த்து
பார்த்துட்டு இருந்த ஹீரோனியும் இவன் பயங்கர ஆளாக தான் இருப்பான் போல, ரொம்ப வயலன்ஸாக தான் நடந்துக்கிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறா. ஆனால் லைட்டாக ஏதோ ஒரு பொருளை டச் பண்ணிடுறா போல. அந்த சவுண்டே ஹீரோக்கும் கேட்டுருது. ஐயோ, ஹீரோ கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதுன்னு இவன் ஓடுறா. ஆனால் ஹீரோ பார்த்துறான். ஏன் நில்லு, என்னை ரொம்பவே மிஸ் பண்ணியும் அதான் என்ன இங்கே வரைக்கும் தேடி வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் அமைதியாக நிற்கிறா. உடனே ஹீரோ அவளை அலைக்க தூக்கிட்டு பெட்டில் கொண்டு போடுறான். போட்டுட்டு ஷேர் பட்டெல்லாம் கழுத்த ஆரம்பிச்சிட்டான். ஹீரோனுக்கெலாம் அள்ளு விட்டுருது. என்னடா பண்ண போறான்னு ரொம்ப பயமா இருக்கா. ஓட பார்க்குறா. ஆனால் ஹீரோ விட மாட்டுக்கான். அப்படியே ஹீரோனிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரான். இவளுக்கா ரொம்ப பயமா இருக்கு. அப்போ ஹீரோக்கும் ஒரு மாதிரியா வருது. நெஞ்செல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனோட உடம்பு இல்லாமல் ஐஸ் கட்டி மாதிரி ஆகுது. ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கான். அவனோட கோல்டு பைசன் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டு ஹீரோனை ஹக் பண்ணிட்டு விட மாட்டுக்கான். அப்படியே மயங்கிறான். அவளும் அங்கிருந்து போகலன்னு தான் பார்க்குறா. பட் அவளுக்கு ஹீரோவை இந்த நிலைமையில விட்டுட்டு போக மனசே வரல. உடனே அவன் கூடவே தூங்கிறா. அப்படியே மறுநாள் ஆகுதா. மறுநாள் காலையில ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறான். இவளால என்னோட கோல்டு பாய்சனை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்புறம் அவ தலையில மீன் இறகு மாதிரி இருக்குமா, அது இப்போ இல்ல, எங்க போச்சு காங்கலியா அப்படின்னு இவன் தலையை தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோனையே கரெக்டா முழிச்சிடா. இவன் சிரிச்சுட்டே கிட்டக்க வருவானா, அவ எந்திரிச்சு ஓடிரா குடுகுடுன்னு. இதை பார்த்த இவனும் வர வர ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அசிஸ்டண்ட்டை வந்து இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிறநாள் பார்ட்டிக்கு உங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு. அதில் வச்சு ஒரு நல்ல திறமையான பார்ட்னரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சரி ஓகே வாரேன்னு சொல்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட தான் மெசேஜ் பண்ணுறா. இந்த மாதிரி நான் தடை செய்யப்பட்ட பகுதியிலேருந்து வெளியே வந்துட்டேன்னு. அதுக்கு அந்த கடந்த 3 வருஷத்துல நீங்க சம்பாதிச்ச அனைத்து காசும் ஒரு கிரெடிட் கார்டில் போட்டு வச்சிருக்கிறேன். நாளைக்கு வாங்க, நாளைக்கு என்னோட பிறநாள் பார்ட்டியுமே வச்சிருக்கிறேன், அங்க வச்சு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பிசினஸ் பார்ட்னர் போல, கூவும் நம்ம ஹீரோனியும். இப்போ ஹீரோனி என்ன நினைக்கிறான்னா அந்த பார்ட்டிக்கு அந்த சியா பொண்ணு வருவா, அவளை நல்லா அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறா. இவளை அடிச்சு துன்புறுத்துறா இல்லையா, அவன் நேம் தான் சியா. இப்போ அடுத்த நாள் அந்த பார்ட்டி நடக்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்கே அந்த சியா பொண்ணு வந்திருக்கிறா. இவ தான் அந்த சியா பொண்ணு. இவளுக்கு எப்படியாட்டும் அந்த கூவை மேரேஜ் பண்ணிடணும், ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால கூவை செரிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட இவ பேச போவா. கரெக்டாக ஹீரோனி இந்த டைமில் வந்துடுறா. அவள் கண்ணை பார்த்தது இது சானாவா இருப்போல அப்படின்னு இவளுக்கு டவுட் வருது. ஹீரோனியும் கிட்ட இன்ட்ரா ஆகுறா. என்னோட நேம் சானான்னு. அதை கேட்டோன்னே இவ கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டா இது வந்து சானான்னு. உடனே கையை பிடிச்சிட்டு நீ சி ஃபேமிலியோட அடாப்ட் பொண்ணு தானே, என்னோட சிஸ்டர் தானே, நீ எப்படி கிட்ட கையெல்லாம் கொடுக்கலாம், அந்த தகுதி உனக்கு கிடையாதுங்கிறா. அப்படிலாம் கிடையாது, அவங்கள பார்க்க நான் அதை கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எனக்கு இப்போதான் தெரியுது இவங்க சி ஃபேமிலியோட அடாப்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேமிலி கூட எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படி ஹீரோனி சொல்லிட்டு கையை விட சொல்றா. அவள் விட மாட்டுக்கா. என்னடி ஒவ்வொரு திமுறை பேசுறா, முன்ன பண்ண கொடுமையெல்லாம் மறந்துட்டியா, அது எப்படி மறக்க முடியும், அது எல்லாத்தையும் வட்டி முதல்ல திருப்பி கொடுக்க தான் வந்திருக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு அவளோட கையை நல்லா முறுக்கி விட அவளுக்கு சமயம் வலிக்குது. வலி தங்க முடியாம கையை எடுப்பாளா. அப்ப தெரியாம அவ கையில உள்ள ஒயின்னு அவ ட்ரெஸ்ல சிந்திருது. ஆனா ஹிரணி தான் வேன் கண்டு தள்ளி விட்டா அப்படின்னு ஹிரணி மேல பொய்யா பழி போட ஆரம்பிச்சிட்டா. பொய் சொல்லாத, நாங்க தான் பார்த்துட்டு இருந்தோமே, அவங்க ஃபர்ஸ்டே கையை விடுன்னு சொன்னாங்க, ஆனா நீ தான் விடல, உன் மேலதான் தப்பு இருக்கு, பேசாம பிரச்சனை பண்ணாம இந்த பாட்டியை விட்டு கிளம்பு அப்படி சொல்லும்போது அவளுக்கும் வேற வழி இல்லையா கிளம்பிடா. கூவோ இந்தாங்க 3 வருஷமா நீங்க உழைச்ச காசு அப்படின்னு கிரெடிட் கார்டை கொடுக்குறான். அப்போ அவரோட பட்லரை வந்து கூவை கூப்பிட்டு போறாரு. அந்த டைம்ல அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ வாரான். அதை ஹீரோனியுமே பார்க்குறா. பார்த்துட்டு இவர் எதுக்கு இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ 2 பசங்க நம்ம ஹீரோனி கிட்ட வழிறானுவன். இதெல்லாம் இந்த சியா தூரத்தில் நின்று பார்த்துட்டு ஹீரோனியை மறுபடியும் அந்த தடை செய்யப்பட்ட இடத்துக்கு அனுப்பணும், மறுபடியும் அந்த இடத்துலேருந்து ஒரு இடம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளானை போடுறா. இப்போ பிளானை போட்டுட்டு நம்ம ஹீரோனி கிட்ட வந்து பேசுகிறா. சிஸ்டர் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி போய் பேசலாம் அப்படின்னு. இப்போ தள்ளி வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவும் பார்க்குறான். ஆனால் அது ஹீரோனி தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவள் கண்ணில் மாஸ்க் போட்டிருக்கா இல்லையா, அதனால கண்டுபிடிக்க முடியல. பட் அவனுக்கு ஃபேமிலியராக தோணுது. இங்கே இந்த சியா பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட நல்ல பொண்ணாட்டம் பேசுகிறா. சிஸ்டர் நீ உயிரோட வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நடிக்கிறா. அதுக்கு ஹீரோனியும் சும்மா நல்லவ மாதிரி நடிக்காதடி, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படிங்கிறா. என்ன சிஸ்டர் இப்படிலாம் சொல்றியே அப்படின்னு மறுபடியும் ஆக்டிங் பண்ண.
உன் ஆக்டிங்கை ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. உன் பிளான் என்னதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னை இந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது என்னை கிட்னாப் பண்ணி மறுபடியும் அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் வித்துலான்னு பிளான் போட்டிருக்கா. அது கனவுல கூட மறுபடியும் நடக்காது. என்னை விற்று வந்த காசில் தானே உங்கள் ஃபேமிலி இப்போ குளிர் காயுது. வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் வட்டி முதல்ல வசூலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாளாம். அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே அப்படின்னு இவா நம்ம ஹீரோனியை தண்ணிக்குள்ளே தள்ளிவிட வருவாளாம். ஹீரோனி கரெக்டாக நவுன்றா. இவா விழுந்து கிடக்கா தண்ணிக்குள்ள. ஒரே அசிங்கமாக போயிட்டு எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னா அவள் அங்கேருந்து ஓடிடுறா. இதெல்லாம் ஹீரோ மேலேருந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ குவா ஓடி வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லி கேட்குறான். இல்லை, இப்போ நான் வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லி கிளம்புறான். நில்லுங்க, ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோ கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு மேலே கூப்பிட்டு போகிறான். பார்த்தா அங்கே இருக்கிறது ஹீரோ தான். நீ சொன்ன முக்கியமான ஆள் இவரா? ஆமான்னு சொன்னதும் இவளுக்கு அள்ளி விட்டுருது. இங்கே ஹீரோ கிட்ட ஒரு 2 பொண்ணுங்க வலிறாங்க. உடனே ஹீரோவோ என்னோட பெட்டு தான் செம பிரிட்டியே இருக்கும், ஸோ நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோனியை பார்க்குறானா, பார்த்துட்டு இங்கே வா அப்படி சொல்லி கிட்டக்க கூப்பிட்றான். ஹீரோனிக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ. இல்லை அதான் மாஸ்க் போட்டிருக்கோமே, அது போக என்னோட வாய்ஸ் அவனுக்கு தெரியாது, ஸோ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவளுக்கே அவள் தைரியத்தை வரவழைச்சிட்டு ஹீரோ கிட்ட போறா. ஹீரோவோ கோ மென்ஷன் பண்ண ரொம்ப டேலண்டான பர்சன் நீங்கள் தானே, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு கேள்விப்பட்டேன். லைட்டாக தெரியும் அப்படின்னு 2 பேருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துடும். நீங்கள் மெர்மைடா? என்னோட வீட்லேயும் ஒரு மெர்மைட் இருக்குது, சொல் பேச்சே கேட்காது அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுகிறீங்க, இந்த உலகத்தில் மெர்மைடுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறா. அப்போனா எதுக்கு நீங்கள் மெர்மைட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது கேஷுவலாக போட்டு வந்தேன் அப்படிங்கிறா. இதுக்கு மேலே பேச்சு கொடுத்தா கண்டிப்பாக இவன் கண்டுபிடிச்சிருவான்னு. நான் பொண்ணும் இல்லை பையனும் இல்லை, கே பொண்ணு மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போனேன், பட் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா அவளே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொல்கிறா. அப்பயாவது தாங்கிட்ட பேசாம தன்னை பார்த்தா அருவருப்பா இருக்கும்னு நினைச்சு ஒதுங்கி போவான்னு நினைப்பா. பட் ஹீரோ பரவாயில்ல, இது கூட அழகா தான் இருக்கு, வாங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஹீரோனி கூப்பிட்றான். ஹீரோனியும் முடியாதுங்கிறா. பட் ஹீரோ விட மாட்டுக்கான். விடுங்க, இந்த ட்ரெஸ் டான்ஸ் ஆடலாம் சூட்டபுளாக இருக்காது, உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுவோம் அப்படி ஹீரோனி சொல்கிறா. அதுக்கு ஹீரோவோ இல்லை டான்ஸ் ஆடிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுவோமே அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேட்குறான், நீங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க, உங்கள் உடம்பு ரொம்பவே சூடாக இருக்குது, என்னோட லிட்டில் மேர்மைடும் இப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ஃபீவர், உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ டான்ஸ்லாம் வேண்டாம் நான் போகிறேன் அப்படி சொல்கிறா. பரவாயில்ல, நான் செத்து போனால் கூட பரவாயில்ல, டான்ஸ் ஆடிட்டே செத்து போய்க்கிறேன் அப்படி ஹீரோ சொல்லி இப்போ 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கெலாம் என்ன சொல்லனே தெரியல, வேண்டா வெறுப்புக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இவன் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள கொஞ்சம் பயமும் இருக்கு. அப்போ டான்ஸ்லாம் ஆடி முடிச்சாச்சா, ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் ஹீரோனி ரிமூவ் பண்ண விடலை. அந்த மாஸ்க்கு கலத்துனா தான் என்னவா? இல்லை, நான் அந்த மாஸ்க்கு கலத்த மாட்டேன், ஆல்ரெடி இதை பற்றி கூக்கிட்ட சொன்னேனே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஹீரோ, ஆல்ரெடி அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அவங்க கலத்தலாம் மாட்டாங்க, நான் கூட இவங்க ஃபேஸை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லவும் மாஸ்க்கு கலத்துனா தான் என்னோட பார்ட்னரா நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படி ஹீரோ சொல்லும்போது அப்படியா, அப்படி ஒரு பார்ட்னரே எனக்கு தேவையில்ல அப்படின்னு ஹீரோனி கிளம்புறா. நில்லுங்க, நான் சும்மா தான் சொன்னேன், உங்க கூட பார்ட்னராக இருக்கிறேன் அப்படி ஹீரோ சொல்லும்போது கோக்கு செம ஹாப்பி. ஆனால் ஹீரோனி எப்படியாட்டும் ஹீரோவை கலட்டி விடலான்னு பார்க்குறா. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய காசு கேட்பேனே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல 700 மில்லியன் தாரேன் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டில் சைனும் போட்டாச்சு. இப்போ இவங்க 3 பேருமே பார்ட்னர் ஆகிட்டாங்க. ஹீரோனியும் இவன் பணக்காரனாக இருக்கிறதால இந்த கான்ட்ராக்டுக்கு ஓகே சொன்னா இல்லை என் மேலே டவுட் வந்திருக்குமா அப்படின்னு ஹீரோனிக்கு சந்தேகமாகவே இருக்குது. உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்வாளாம். அதுக்கு ஹீரோ உங்களை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஸோ உங்கள் பாதுகாப்புக்கு என்னோட 2 பாடி கார்ட்ஸை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோனி பின்னாடி அந்த 2 பாடி கார்ட்ஸையும் அனுப்பி விடுறான். அனுப்பி விட்டுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட வீட்டுக்கு கால் பண்ணி என் செல்லக்குட்டி அங்கே தான் இருக்குதான்னு கேட்க சொல்கிறான். அவரும் கேட்குறாரு. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே ஹீரோனி பின்னாடி அனுப்பி விட்டுருப்பான் இல்லையா பாடி கார்ட்ஸு, அவங்களும் வந்து இந்த மாதிரி மேடத்தை காங்கல அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஜன்னல் ஓப்பனாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்களும் ஆமான்னு சொன்னதும் இவனுக்கு டவுட் அதிகமாகவே ஆகுது நம்ம ஹீரோனி மேலே. ஒருவேளை அது ஹீரோனியாக இருப்பாளோ அப்படின்னு இன்னுமே டவுட் ஆகுது.
ஆகுதா. அப்போ அசிஸ்டண்ட்டும் வந்து இந்த மாதிரி ரூம் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சான், வீட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணியாச்சான், ஆனால் உங்கள் செல்லக்குட்டி இல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னதும் இவன் நேராக வீட்டுக்கு தான் கிளம்பி வரான். அங்கே இந்த பட்லரோ நான் எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், பட் அவங்க இங்கே இல்லைன்னு சொன்னதும் அந்த டைமில் பாத்ரூம்லேருந்து தண்ணி விழுற சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோ அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா ஹீரோனி குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. இதை பார்த்துட்டு இந்த பட்லருக்கும் அள்ளி விட்டுருது. ஐயோ கண்டிப்பாக ஹீரோ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு நிற்காங்க. ஹீரோவோ இவன் நாக்கை வெட்டி போட்டுருங்க அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்படியே ஷேர் பட்டன்லாம் கழுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோனிக்கிட்ட தான் வாரான். ஹீரோனிக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஹீரோ அப்படியே பேசிட்டு ஹீரோனி கண்ணத்தில் கை வைக்க வர ஹீரோனி டக்குன்னு கையை பிடிச்சிடா. அப்போ ஹீரோ அவளோட தலையில் உள்ள கேர் கிளிப்பை பார்த்துறான். இதே மாதிரி தானே அந்த பொண்ணு வச்சிருந்தா அப்படின்னு இவன் அதை எடுக்க வருவானா. இதை நோட் பண்ண ஹீரோனியும் ஹீரோக்கு டக்குன்னு கிஸ் கொடுத்துட்றா. அந்த ஹேர் கிளிப்பு கை தவறி தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. இங்கே கிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது சடனாக அந்த கோல்டு பாய்சன் மறுபடியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு கையில் கடின்னு நம்ம ஹீரோனிக்கிட்ட சொல்லும்போது ஹீரோனியும் முடியாதுங்கிறா. ஹீரோ ரொம்ப கோபத்தில் சொல்லவும் இவளும் கடிச்சிடறா. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போன்னு சொல்லவும் அவளும் கூடுன்னு வெளியே ஓடி வந்துடுறா. என்ன இது, அவர் உடம்பு ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு, அவர்கிட்ட நிறைய சீக்ரெட் இருக்குது போல அப்படின்னு நினைக்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு இப்போ பரவாயில்ல போல. அவனோட ரத்தத்தை எடுத்து அந்த செடி மேலே விடுறானா, அது டக்குன்னு பட்டு போயிடுது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஹீரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு. அப்போ அசிஸ்டண்ட்டோ 7th மாஸ்டர் டாக்டரை கூப்பிட்டு வரட்டான்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் தேவையில்லை, என்னோட செல்லக்குட்டி தான் எனக்கு கிடச்சிச்சு, ஸோ நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறான். அப்போ அசிஸ்டண்ட்டோ சொல்கிறாரு, இந்த மாதிரி மெர்மைட் பிளேட் மூலமாக எந்த பாய்சனும் குணப்படுத்த முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால இந்த மெர்மைடை வச்சு ரிசர்ச் பண்ண சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் தேவையில்லை, என்னோட செல்லக்குட்டியை ரிசர்ச் பண்ண யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு கோவத்தில் சொல்கிறான். கட் பண்ண ஹீரோவும் ஹீரோனியும் சாப்பிட தான் உட்காந்துருக்காங்களா. அப்போ ஹீரோட அசிஸ்டண்ட்டும் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் மேடத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது, எது ஃபிஷ் ஃபுட்டா, அடே நானே ஒரு மெர்மைடு, என்ன போய் ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் திங்க சொல்கிறீங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்புறா. அப்போ அசிஸ்டண்ட்டும் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி மிஸ்டர் சென் அப்ராலேருந்து வந்திருக்கிறாரு, உங்ககிட்ட பேசுன்னு சொன்னார், இந்த மாதிரி அட்ரஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கிட்ட ஹீரோனியும் ஐ ஜாலி, அப்போ இவர் வீட்டில் இருக்க மாட்டார், அந்த நேரத்தை பயன்படுத்தி நான் வெளியே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சிரிக்கிறா. இதை நோட் பண்ண ஹீரோவோ இன்னொரு நாள் சென்னை பார்த்துக்கிறேன், இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி, என் செல்ல பிராணி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா என் உசுரை வாங்குறான்னு தான் ஹீரோனியும் பார்க்குறா. அப்புறம் ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, சரி இன்னைக்கே சென்னை பார்க்க போவோம், ஆனால் என்னோட பெட்டும் என் கூட வரும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்தே இப்போ அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. ஆனால் ஹீரோனி கிட்ட நீ உள்ளே வர வேண்டாம், கார்லேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு டிரைவரை கண்காணிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். உள்ள ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் இல்லையா, அவன் தான் சென்னு. ஹீரோனி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி ஹீரோ கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளே, அவன்கிட்ட இருந்து சீக்கிரமா ஹீரோனியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆக்சுவலி இவன் தான் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு இன்சார்ஜ், ஆனால் இப்போதைக்கும் ஹீரோனிக்கு தெரியாமல் பார்த்துக்கணும், பிறகு அவகிட்ட மெதுவாக சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அண்ட் இவனுக்கு ஹீரோனி மேலே ஃபீலிங் உண்டு, ஸோ ஹீரோனியை சேவ் பண்ண பிறகு அவகிட்ட இவனோட ஃபீலிங்கை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக ஹீரோ வரவும் ஹீரோ பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டுலாம் அப்படின்னு ஹீரோ கிட்டே பேசிட்டு இருப்பான். அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. அவள் சியாவும் சியாவோட ஃப்ரெண்டும் கடைக்கு போகிறத பார்க்குறா. பார்த்துட்டு அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. உடனே டிரைவர் மூஞ்சில் மயக்க ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டுட்டு அந்த கடைக்குள்ள தான் போறா. அங்க அவங்க கண்ணில் படுற மாதிரியே போவாளாம். அதை பார்த்த ஃப்ரெண்டோ அந்த பொண்ணை பாரு செம அழகா இருக்கடி அப்படின்னு சியா கிட்ட சொல்லவும் இவளும் பார்க்குறா, அது சாணா தானே, அடியே என்னை நேற்று எல்லாம் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினாலா, இன்னைக்கு பாருடி அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட. அவ வேற யாரும் இல்லை, என் சிஸ்டர் தான். உனக்கு கூனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஆனா நேற்று பாட்டில் வச்சு கூவை இவ செடிஸ் பண்ண பார்த்தா, இவ கூவை மட்டும் இல்ல பணக்கார பசங்க எல்லாத்தையும் செடிஸ் பண்ண பாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோனி மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடுறா. இந்த பொண்ணுக்கு இதை கேட்டோன்னு சமக்கோ வருது. கோப்படாத, நம்ம அவளுக்கு ஒரு நல்ல லெசனை கத்து கொடுப்போம் அப்படின்னு இவ ஏதோ ஒரு பிளான் சொல்றா. அதுவே இந்த பக்கம் சென்னோ ஹீரோ கிட்ட இந்த மாதிரி அந்த செல்ல பிராணியை வச்சு நீ டயர்ட் ஆயிட்டனா ரிட்டன் என் கிட்டவே தந்துரு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அவளை நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல, ஆனா எனக்கு டயர்டெல்லாம் ஆகல, அதை தரவும் மாட்டேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறான். இவங்கிட்ட இதுக்கு மேல ஆர்குமெண்ட் பண்ணா கண்டிப்பா ஹீரோனிக்கு தான் தொந்தரவு கொடுப்பான்னு இவன் ஹீரோனை பத்தி அடுத்து பேசவே இல்லை. பிசினஸ் கான்ட்ராக்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த சியோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கல, அவளை ஷாப்போட மேனேஜரை கூப்பிட்டு வந்து இந்த ஹீரோனி இருக்கல கடையில் உள்ள ஒரு பொருளை ஆட்டி போட்டுட்டா அப்படின்னு பழி போட்டுட்டு இருக்கா. ஹீரோனியும் அப்பெல்லாம் எடுக்கலங்கிறா. ஆக்சுவலி இந்த சியோட ஃப்ரெண்டுக்காரி இருக்கா இல்லையா, அவ தான் ஹீரோனிக்கு
தெரியாம அந்த காஸ்ட்லியான திங்ஸை நம்ம ஹீரோனியோட பேக்குள்ள போட்டிருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த சியாவை வந்து ஹாய் சிஸ்டர் எப்போ ஜெயிலேருந்து வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோனியோட ரெப்புடேஷனுக்கு எடுக்க பார்க்குறா. இதை கேட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் எது ஜெயிலேருந்து வந்திருக்காளா, பார்க்க அழகா இருக்கா, ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கா போல அப்படின்னு கண்டபடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொருள் வந்து லிமிடெட் எடிஷன் போல, மரியாதை தாங்க அப்படின்னு இந்த மேனேஜர் பொண்ணை கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனியும் நான் எடுக்கல, வேணா கேமராவை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றா. ஆனா அந்த இடத்துல மட்டும் கேமராவே கிடையாது போல. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த தைரியத்துல நம்ம ஹீரோனி மேல பழி போட்டிருக்காங்க. ஹீரோனியும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு பேக்ல உள்ள அந்த காஸ்ட்லியான திங்ஸை எடுத்து இதுதானே, இது நான் எடுக்கல, வேன் கண்டு இந்த திங்ஸை என் பேக்ல போட்டிருக்காங்க, ஸோ அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைப்பீங்களா அப்படின்னு அந்த மேனேஜர் பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோனி கேட்கும்போது அவங்களோ கண்டிப்பா, ஆனா எவிடன்ஸ் இருந்தா மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவாங்களா. எவிடன்ஸ் தானே, அது என்கிட்டவே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோனியும் அங்க உள்ள எவிடன்ஸ் எடுக்க போகிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவ போன் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா. ஸோ இப்போ அதை போட்டு காமிக்கவும் அதுல கிளியரா தெரியுது இந்த சியாவோட ஃப்ரெண்டுக்கார தான் எடுத்து போட்டிருக்கான்னு. இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் அள்ளி விட்டுருது. அப்படியே இந்த பக்கம் சென்னையை ஹீரோவை தான் காட்டுறாங்க. பிசினஸ் கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டு ஹீரோ சைனை போட்டுட்டு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி கீழே லக்ஸரியான ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதுல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ அந்த டைம்ல சென்னோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ஹீரோனி கடைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட இதை பார்த்து சென்னோ அப்ப அவ ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட போல அப்படின்னு இப்போ ஹீரோனி தான் பார்க்க போறான் விறுவிறுன்னு. அப்படியே இந்த சைடு இந்த சியா பொண்ணை பாத்தீங்கன்னா அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோனி கிட்ட இந்த பாரசானா அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், அவ வேன் கண்டெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, தெரியாதனமா தான் பண்ணியிருப்பா, இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு நீ அவளுக்காக சாரி கேட்குறா, ஏன்னா அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எது பெஸ்ட் ஃப்ரெண்டா, அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டு லைக் பண்ற பையனை தான் நீ எது செடிஸ் பண்ண பாத்தியா, சி இவ்வளோ கேவலமா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறா. ஆக்சுவலி இந்த சியா பண்ணியிருக்கா இல்லையா, அவ கொஞ்சம் செக்ஸியா இருக்கிற மாதிரி போட்டோஸ்லாம் அந்த கூக்கு அனுப்பி விட்டுருப்பா போல, அந்த போட்டோவை தான் இவ காட்டுறா. இதை பார்த்தோன்னே ஃப்ரெண்டுக்காரிய பத்திரக்காளியா மாறிட்டா. உன் சிஸ்டர் தான் செடிஸ் பண்றேன்னு சொன்னா, ஆனா நீ என் கூட இருந்து குளிப்பறிச்சிட்டல்ல அப்படின்னு சமைய போட்டு அடிக்கிறா. அடிச்சுட்டு ஹீரோனி கிட்ட சாரிப்பா, இவ தான் நீ செடிஸ் பண்ணன்னு சொன்னா, அதனாலதான் உன்னை மாட்டி விட்டேன், இதுக்கு மாஸ்டர் மைண்டே இவ தான், இவ சொன்னதால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது மேனேஜர் கேட்டிங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்கன்னு சொல்லும் போது மேனேஜர் என்னையே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவீங்களா, நான் யான்னு தெரியுமா அப்படின்னு இவ மிரட்ட ஆரம்பிக்கிறா. இவ பணக்கார பொண்ணுன்னு இந்த மேனேஜருக்குமே தெரியும். அதனால எதுவும் பேசாம அமைதியா நிக்கவே இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது, நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்னன்னு பார்த்தா அது ஹீரோ தான். ஐயோ இது ஹீரோட வாய்ஸ்லாம் அப்படின்னு நம்ம ஹீரோனி வந்து ஒரு துணி எடுத்து மூடிக்கிட்டு நிக்கிறா. ஆக்சுவலி இந்த ஷாப்பிங் மாலோட மேஜர் ஷேர் ஹோல்டரே நம்ம ஹீரோ தான். இப்போ இந்த சியா பொண்ணை பார்த்தீங்கன்னா 7th மாஸ்டர் நீங்க கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோனியை மாட்டி விடுறா. எவ்வளவு தைரியம் உனக்கு, 7th மாஸ்டர் கூப்பிடுறா அப்படின்னு அசிஸ்டன்ட் கூப்பிடுறாரு. 7th மாஸ்டர் நான் தான் சியா, உங்க சிஸ்டர் அங்கிள் தான் என் ஆண்டியோட ஹஸ்பண்ட், நாமெல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சுத்தமா கண்டுக்கிடல. அப்புறம் அசிஸ்டண்டோ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த மேனேஜர் பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதை கேட்ட ஹீரோவோ இந்த சின்ன மேட்டருக்கா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிடுறான். உடனே இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு போயிடறாங்க. அப்புறம் நீ இந்த சின்ன மேட்டர் கூட உன்னால கேண்டில் பண்ண முடியல, ஸோ நாளிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இவ யோசிச்சிருக்கா. ஹீரோவோ ஹீரோனியை பார்த்து உங்களை பார்க்க ஃபெமிலியரா தோணுது அப்படின்னு அந்த துணியை எடுக்க வருவானா, அந்த சமயத்துல கரெக்டா சென்னை வந்து ஹீரோ கூப்பிடுறான். அவனும் லைட்டா பின்னாடி தான் திரும்பியிருப்பான். அந்த கேப்ல நம்ம ஹீரோனியா அங்கிருந்து ஓடிரா. இவனும் பார்க்கலான்னு தான் பாக்குறான், பட் முடியல. அவனுக்கு அது ஹீரோனி தான் இருப்பான்னு டவுட் வருது. உடனே காருக்கு வந்து பார்க்க வரான். அங்க அவ நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றா. ஆனா ஹீரோ கண்டுபிடிச்சிடான். அப்போ ஒரு விஷயத்த நோட் பண்றான், அவ போட்டு வந்த துணியை வந்து ஒழுங்கா மறைக்காம அங்க வச்சிருக்கா. அதை பார்த்துறான், இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கா அப்படின்னு காருக்குள்ள வரான். அப்போ ஹீரோனியும் எப்படியோ அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியாச்சு, அசிங்கப்படுத்தியாச்சு அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோவோ மனசுக்குள்ள யாருக்கு தான் சாப்பி விடுற சானா அப்படின்னு அவளோட நேம சொல்லவும் இவருக்கு எப்படி என்னோட நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோனி குழம்பி போய் நிக்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் கண்ணு கண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த சியா பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. புலம்புறா. வீட்டுக்கு வந்த பிறகு எல்லா பணக்கார ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தது, வெளியே என் முகத்தை காட்டவே வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறா. உடனே அவளோட அப்பாவோ எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உன்னால தான் குடும்ப மானமே போகுது அப்படின்னு நல்லா திட்டிட்டு இருக்காரு. எதுக்கு பிள்ளைய திட்டுறீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு அம்மா சொல்லும் போது அமைதியா இருக்கணுமா, இவளால ஹீரோ நம்ம கம்பெனி கூட இருக்கிற எல்லா கோஆபரேஷனும் கட்
கட் பண்ணிட்டாரு. நம்ம கிட்ட வேற இப்போ பணமே இல்லை, அவ்வளோதான் பேங்க்ரட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா நம்ம மறுபடியும் ஹீரோனையும் வித்துடலாம். வெளியே மெருமெடை தேடி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த ஹீரோனையை மறுபடியும் நல்ல காசுக்கு வித்துடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனையை தான் காட்டுறாங்க. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அந்த ஃபேமிலி கொடுமைப்படுத்தினதெல்லாம் ஞாபகம் வருது. 3 நாள் பட்னி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுட்டை கொடுக்குறாங்க. இவளும் போய் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியுது தான் ஆசையாக வளர்த்த நாயை தான் இவங்க சாகடிச்சு ஃபுட்டை செஞ்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு. உடனே ஹீரோனி வாயில் உள்ளதெல்லாம் துப்பிட்டு அடிக்க போவலா. அப்போ சியாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க சாட்டையை வச்சு சமைய அடிக்கிறாங்க. ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரவும் அடிச்சு பிடிச்சு முழிக்கிறா. அப்போ அவளுக்கு மெசேஜ் பண்றாரு. சியா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னா, இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி உன்னை மீட் பண்ணி உன்கிட்ட சாரி கேட்கணுமா, நாளைக்கு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வர சொன்னாங்கன்னு சொல்லும்போது ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு. அதனால வாரேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட டோக்கனை எடுத்து வச்சுக்கிறா. இதை யார்கிட்ட காமிச்சாலும் ஹீரோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம ஹீரோனையும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஹீரோனிக்கிட்ட அடைக்கி தான் வாசிக்கணும். அந்த அளவுக்கு இந்த டோக்கனுக்கு மதிப்பு இருக்கு. இப்போ அதை ஹீரோக்கு தெரியாம ஆட்டை போட்டு வருவாளா. அப்போ ஹீரோ வந்துடான். வந்து ஹீரோனை பிடிச்சு மடி மேல உட்கார வச்சுட்டு முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கிஸ் பண்ணா. இப்போ கிட்ட வந்தாலே வெக்கப்படுறா. எதுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோனி அதை நினைச்சு பார்த்துட்டு அமைதியா இருக்கிறா. என்ன ஞாபகம் இல்லையா, அதை ஞாபகப்படுத்துட்டா அப்படின்னு ஹீரோ ரொம்ப கிட்டக்க வருவான் கிஸ் பண்ற மாதிரி. அப்போ நடுவுல கரடி வந்த மாதிரி அசிஸ்டண்டும் வந்துடாரு. ஹீரோனியும் தப்சா காணுண்டா சாமின்னு அங்கிருந்து ஓடிரா. ஹீரோக்கா செம கடுப்பா இருக்கு. எதுக்கிட்ட வந்தா அப்படி சொல்லி கேட்கும்போது, மாஸ்டர் நேற்று அந்த சியா பொண்ணை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொன்னீங்க இல்லையா, கலெக்ட் பண்ணிட்டேன். அவங்க ஃபேமிலியில ஒரு அடா பொண்ணு இருந்திருக்கிறா. அந்த பொண்ணு நேம் வந்து சானா. அந்த பொண்ணை நேர்ல யாரும் பார்த்துருக்கே கிடையாது. வெளி உலகத்துக்கே கூப்பிட்டு வந்தது கிடையாது. ஆன்லைன்ல கூட அந்த பொண்ணோட போட்டோ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், மிஸ்டர் சென் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த சாண பொண்ணை பத்தி முன்னாடி விசாரிச்சு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோவோ, அந்த சியா ஹீரோனி சென்னு 3 பேருக்கும் என்ன சம்மந்தம், சென்னுக்கும் ஹீரோனிக்கும் ஆல்ரெடி தெரியுமா, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக 2 பேரையும் மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சென் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்றான். இப்போ அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு. நம்ம ஹீரோனியை சென்னை மீட் பண்ண தான் கூப்பிட்டு போறான். ஆனா ஹீரோனிக்கு இந்த விஷயம் தெரியாது. அவளுக்கு ஆச்சரியம், எப்போதும் கார்க்குள்ள தானே உட்கார சொல்வான், இப்போ வெளியெல்லாம் கூப்பிட்டு போறானே அப்படின்னு. அங்க சென்னுக்குமே ஆச்சரியம், ஹினியை கூப்பிட்டு வருவான்னு இவனுக்கு தெரியாது. இவன் ஹினியை பார்க்குறான். ஆனா ஹினியை தெரிஞ்சுக்கிறாத மாதிரி தான் நடந்துக்கிறான். ஏன்னா ஹினிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு. இவளும் சென்னை பார்க்குறா. 3 வருஷமா அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது நீங்க தான். ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ஹீரோட ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு வாரா. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தெரியும் போல. ஆனால் இப்போ ஹீரோ முன்னாடி தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க 2 பேருமே. ஹீரோ என்னென்னமோ பேசி பார்க்குறான். பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஹீரோனிக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி பண்ணுறான். அப்பயாவது அந்த சென் கடுப்பாக்கி ஏதாவது ரியாக்ட் பண்ணுவானா அப்படின்னு. ஆனால் சென் இதில் கிளியராக இருக்கான். ஸோ அதனால எந்த ரியாக்டும் பண்ணவே இல்லை. கேஷுவலாக தான் பேசிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கோ சானான்னு ஒரு பொண்ணு கால் பண்ணுது. நான் அப்புறமா வரேன், இப்போ ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி வச்சிடான். எது சானாவா, என்னோட நேம்ல இன்னொரு பொண்ணா அப்படின்னு ஹீரோனி யோசிக்கிறா. இங்கே ஹீரோக்கும் அதே டவுட்டு. அப்போ சானானு இன்னொரு பொண்ணு இருக்கா போல. ஹீரோனிக்கும் சென்னுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு அவனோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறான். அப்போ சென்னோ, டே வாடா ஒரு பிக் கிளைண்ட்டை மீட் பண்ண போகலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட அவனும் ஹீரோனி கிட்ட வெயிட் பண்ணி சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட போறான். அப்படி அவன் போன பிறகு சென்னோட அசிஸ்டண்ட்டும் வந்து இந்த மாதிரி மிஸ்டர் சென் வந்து உங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து ஹீரோனியே மாதிரி ஒரு பொண்ணு வாரா. இவளோட நேம் வந்து வே. நீங்க கிளம்புங்க, நான் ஹீரோ கூட இருக்கேன் அப்படி சொல்றா. இவளும் தடை செய்யப்பட்ட பகுதியில இருந்து தான் வந்தாலாமா. உன்னால முடியுமா அப்படி ஹீரோனி கேட்கும்போது, ஆமா உங்க வாய்ஸ் அண்ட் உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், பக்காவா நடிச்சிருவேன்னு சொல்லும்போது, சரி பார்த்து இருந்துக்கோ, எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாத, ஹீரோ கொஞ்சம் ரூடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. தென் கட் பண்ணா ஹீரோ கிளைண்ட் எல்லாம் பார்த்துட்டு வருவான். ஹீரோனை பிடிக்கிறானா, பிடிச்சோன்னே கண்டுபிடிச்சினா இது நம்மளுடைய லிட்டில் மெர்மெய்டே இல்லைன்னு. உடனே ஹீரோ அவளை தனியாக ஒரு காரில் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இவனுக்கு ஒரு தனியாக ஒரு காரை அரேஞ்ச் பண்ண சொல்கிறான் அசிஸ்டன்ட் கிட்ட. நம்ம ஹினி எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சியா சொன்ன பிளேஸ்க்கு தான் வந்திருக்கிறா. அங்கே அவங்க அம்மா வந்து சாரி கேட்குறாங்க, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோனியும் நீங்கள் எவ்வளோ தூரம் நடிக்கிறீங்கன்னு நடிங்க, நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படி சொல்கிறா. அவங்க உனக்கு ஒரு பெரிய கிஃப்டே வச்சுருக்கோம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா 2-3 ரவுடி பசங்க உள்ளே இருக்காங்க. நாங்கள் சொன்ன மெர்மெய்ட் பண்ணி இதுதான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இதெல்லாம் தேவைதான்டி அப்படிங்கிறாங்க. அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் திருந்த மாட்டீங்க அப்படி தானே, ஆமாடி போடி
அப்படின்னு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வெளியே போயிடாங்க. இந்த பசங்களும் நம்ம கிட்ட கிட்டாக்க வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகிட்டு போல, இன்னும் உள்ள எந்த சவுண்டும் வரலையே அப்படின்னு இவங்க 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரவுடி பசங்களே வெளியே வந்து, அந்த பொண்ணை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்டு அந்த மெர்மைட் பொண்ணை நாங்களே வாங்கிக்கிறோம், 300 மில்லியன் தாரேன், ஆனா செக் தரக்கு முன்னாடி நீங்க இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க அவங்களும் ஐ ஜாலி, நாங்க பணக்காரங்களா ஆக போறோம், என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்க்காம சைன் போட்டு கொடுத்தாச்சு. மேடம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க செஞ்சுட்டோம் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோனியும் உள்ள இருந்து கத்த வாரா, அவளுக்கு ஒன்றும் ஆகல, நல்லதா இருக்கா, பக்கவா சைன் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த ரவுடி பசங்களும் ஹீரோனி கிட்ட வந்து பண்ணுவாங்களா, ஆனா நம்ம ஹீரோனியும் ஹீரோட டோக்கனை காமிச்சு மிரட்டிருப்பா. உடனே அந்த பசங்களுக்கும் பயமாயிருக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஹீரோ பத்தி எல்லாமே தெரியும். ஹீரோ ரொம்ப ரூடா நடந்துக்கிடுவான்னு. சாரிமா, இனிமே உன் பக்கமே தலை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான்வன். ஆனா ஹீரோனியும் நில்லுங்க, எனக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்க சொல்லியிருப்பா. அதனால அவன்களும் நடிச்சு சைன் வாங்கியிருப்பான்வன். இப்போ ஹீரோனியும் இந்தாங்க முட்டாள்களா, இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பாருங்க அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறா. அவங்களும் படிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மெர்மெய்ட் விற்கிற ஒப்பந்தம் நினைச்சிருப்பாங்க. அதனால தான் சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க நேம்ல நிறைய லோன் வாங்கின ஒப்பந்தம், அதுவும் கொஞ்சம் காசு கிடையாது, நிறைய காசுக்கு லோன் வாங்கின மாதிரி ஒப்பந்தம். இவங்களுக்கு ரொம்பவே பயமாயிட்டு நம்ம ஃபேமிலி பேங்க் டாக்க போகுது அப்படின்னு இவங்க ஹீரோனியை போட்டு நல்லா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனி துப்பாக்கி வச்சு கீழே சுட்டுட்டு, என்ன எப்படிலாம் கொடுமைப்படுத்தினீங்க, அதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி அந்த ரவுடி பசங்க கிட்ட ஆரம்பிங்க அப்படி சொல்லவும் அவன் சாட்டையை வச்சு செமையா அடிக்கிறான்வன். முன்னாடி ஹீரோனியை இப்படிதான் கொடுமைப்படுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோனி நினைச்சு பார்த்துட்டு இந்த 2 டிக்கெட்டையும் பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க, என்னோட அடாப்ட் ஃபாதருக்கு நான் கொடுக்குற பெரிய கிஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டோக்கனை எடுத்து பாக்குறா. இதை எப்படியாட்டும் ஹீரோ கிட்ட ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கார்ல போயிட்டு இருப்பாளா. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோ கார் வந்து நிக்குது. இதை ஹீரோனி எதிர்பார்த்திருக்கே மாட்டா. டக்குன்னு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறா. ஹீரோவோ உங்களை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் மாஸ்க் கழுத்துனா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோனியும் முடியாதுங்கிறா. உடனே ஹீரோ கிட்டக்க வருவானா, அதுக்கு ஹீரோனியும் கிட்ட வந்தா போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிறா. ஓகே கால் பண்ணுங்க, போலீஸ் வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படிங்கிறான். உடனே ஹீரோனியும் வண்டியோட லைட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு ஓடிடா. நீ நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோ, அடுத்த தடவை என் கையில மாட்டிடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் அந்த 3 ரவுடி பசங்கள ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை பாத்தியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஐயையே இவர் ஓசன்லா, அவங்க உமனை மட்டும் நாங்கள் மிரட்டணும்னு தெரிஞ்சா கண்டிப்பாக எங்களை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு. இல்லை அப்படி எந்த பொண்ணையும் பார்க்கலன்னு சொல்லிடுறான். இதெல்லாம் ஹீரோனி அங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருப்பா. ஹீரோக்கும் இங்கே யாரோ ஒளிஞ்சு நின்ற மாதிரி தோணும். உடனே கிட்டக்க வந்து பார்க்க வருவானா. அப்போ வீட்டிலேருந்து கால் வருது, அந்த வேய் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு வயிறு சரியில்லையாமா, அதனால எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. ஹீரோ வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமா. இந்த விஷயத்த வீட்டில் சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல ஹீரோவும் சரி வாரேன் அப்படி சொல்லி உடனே கிளம்பிட்டான். அப்பாடா தப்பிச்சோம், நல்ல வேலை அந்த வே மேலே இவனுக்கு டவுட் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சென்னும் மெசேஜ் பண்ணுறான், நாளைக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோமான்னு. இவனும் சரி ஓகேங்கிறா. இந்த சைடு ஹீரோவோ உனக்கு வயசு சரியில்லையா, அப்போ நான் டாக்டரை பார்க்காம என்ன இதுக்கு வர சொன்னா, நான் ஒன்றும் டாக்டர் கிடையாது அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பொண்ணுங்க ஒபீடியண்டா ஜென்டலாக நடந்துக்கிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரா. இப்படிலாம் என்னோட லிட்டில் மெர்மெய்ட் பண்ணாது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். உடனே அலைக்க தூக்கிட்டு வெளியே ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அதில் போட போயிடான். இவ பயந்துட்டு இல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கத்திரா. அவ பேசிட்டா இல்லையா, அதை பார்த்து ஹீரோவோ ஆமா உனக்கு பேசலாம் தெரியுமா, அது வந்து மனுஷங்க எப்படி பேசுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. சரி நீ மெர்மெய்ட் தானே, தண்ணியை கண்டு எதுக்கு பயப்படுறேன்னு சொல்லி கேட்குறான். அது எனக்கு வயிறு சரியில்லைல்ல அதுக்கு தான் அப்படி சொல்லி சமாளிக்கிறா. சமாளிச்சுட்டு என்னோட வாய்ஸை பெட்டில் கேட்க ஆசையா இருக்கா அப்படின்னு ஹீரோவை ஸ்டெடிஸ் பண்ண பார்க்குறா. ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிட்டான், இது வேற ஒருத்தி, ஆனா ஃபேஸ் கேட்டு சேமா இருக்கு, ஆனா எனக்கு அவ தான் வேணும்னு தோணுது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சென் யார்கிட்டலாம் பேசுறான், யாரெல்லாம் மீட் பண்றான் அப்படிங்கிறத வாட்ச் பண்ண சொல்றான். எஸ்பெஷலி பொண்ணுங்களை மீட் பண்ணானா என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறான். எதுக்கு பாஸ், நீங்களும் மிஸ்டர் சென்னு ரொம்ப வருஷமா பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கீங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், பின்ன எதுக்கு வாட்ச் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவன் என்னோட பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுட்டான் அதான் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அசிஸ்டண்ட்க்கு ஒன்றும் புரியல. சரி பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னா
அவரு கிளம்பிட்டாரு. ஹீரோ அந்த கைவிலங்க பார்த்துட்டு ஹீரோனி நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஆகுதா. மறுநாள் நம்ம ஹீரோனி சென்னை தான் பார்க்க வந்திருக்கிறா. இப்ப 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சென்னோ இந்த ட்ரெஸ்ல ஆளே அடையாளம் தெரியாம இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோனி நேத்து பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பா. அப்போ சடனா அந்த இடத்துக்கு ஹீரோ வருவானா. ஹீரோனிக்கெல்லாம் அள்ளி விட்டுருது. ஃபேஸை காட்டாம அந்த பக்கமா திரும்பி நிற்கிறா. என்ன சென் லவர் கூட சீக்ரெட்டா டேட்டிங் நடக்குது போல. அவங்க என் ஃப்ரெண்டு தான். சரி நீ மட்டும் தனியாவா வந்திருக்கா? இல்லையே இன்னொரு ஆளையும் கூட கூட்டு வந்திருக்கிறேன். எங் மாஸ்டர் சென்னுக்கு வந்து ஹலோ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த வேய வந்து ஹலோ சொல்றா. ஹீரோனிக்கெல்லாம் இதை கேட்டோன்னே ஷாக்கு. இவன் எதுக்கு வாயை திறந்து பேசினான்னு. உங்க லிட்டில் செல்ல பிராணி பேசலாம் செய்யுமா? ஆமா இப்பெல்லாம் அது முன்னே விட வித்தியாசமா நடந்துக்கிறது. சரி அன்னைக்கு போன்ல பேசின பொண்ணு இந்த பொண்ணு தானே அப்படின்னு நம்ம இன்னைக்கு கிட்டாக்க போறானா. இவளுக்கு அள்ளி விட்டுருது. உன் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ல ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு ஆர்ச்சரி ப்ளே பண்ணணும்ல. நான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு இவன் அங்கிருந்து ஓடிடா. தென் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறா. ஆனா அங்க ஹீரோ வந்துடான். என்ன ஆர்ச்சரி ப்ளே பண்ணாம எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு அர்ஜென்டா ஒரு வேலை வந்துட்டு அதான் போறேங்கிறா. பட் ஹீரோ விட மாட்டுக்கான். அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு இது வந்து தன்னுடைய செல்ல பிராணின்னு. ஸ்மெல் கூட என் லிட்டில் மெர்மெய்ட் மேல வர ஸ்மெல் தான் வருது அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோனிக்கு கிட்டாக்க வருவானா. ரொம்ப க்ளோஸா வருவான். அதுக்கு ஹீரோனியும் இப்பெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ பேசாம போயிருங்க. இல்லைன்னா என்ன அபியூஸ் பண்றீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா அப்ப அந்த சென்னுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படி சொல்லி கேட்குறான். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோ வெறி ஆயிட்டான். ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்தில் சென்னோ ஹீரோனிக்கு கால் பண்ண அதை பற்றி ஹீரோவை கட் பண்ணிட்டான். ஹீரோனே திட்டுறா. உனக்கு அந்த சென்னை அவசரமாக பார்க்கணும்னு தோணுதா? வா நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வரான். சென்னோ எதுக்கு நீ வர இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோனே ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா சென்னை விருப்பத்திற்காக இந்தா இது உன்னோட ஃபோன் தானே அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது இவன் வேன்கட்டு தான் பண்ணுறான்னு. எனக்கு ஆர்ச்சரி விளையாடையே மூடு இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. எது உனக்கு ஆர்ச்சரி பிளே பண்ண மூடு இல்லையா? போர் அடிக்குதா? கவலைப்படாத இதை பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு அந்த வே பொண்ணை நடுவில் நிற்க வச்சுட்டு அம்பு எறிகிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோனிக்கு அள்ளு விடுறது. எதுக்காக இப்படி பண்றா? அவளை எதுக்கு ஹர்ட் பண்றா அப்படி சொன்னா முன்னாடி மாதிரி என் பெட்டு இல்லை டிஃப்ரெண்டா இருக்கு. சென் அண்ட் நீ என் பெட்டு 3 பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுது அப்படி ஹீரோ சொன்ன உடனே இவன் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான் போல அது நான் இல்லைன்னு அப்படின்னு இவன் மனசுக்குள்ள யோசிக்கிறா. ஹீரோ அவ ஃபேஸ்ல அம்பு விழான்னு பாக்குறான். அப்படி பண்ணாத ஹியூமன் லைஃப் உனக்கு விளையாட்டா இருக்கா அப்படின்னு கேக்குறா. எது ஹியூமன் லைஃபா? இல்ல மெர்மெய்ட் லைஃப். மெர்மெய்ட் லைஃப் உனக்கு விளையாட்டா இருக்கா? அது உன்னோட பெட்டு தானே. ஸோ நீ தான் அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல அது நான் வாங்கிட்டு வந்த என்னோட செல்ல பிராணியே கிடையாதே மாறி இருக்கு. ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா உண்டுங்கிறான். இவன் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலே ரொம்ப கொட்டுறமா தான் கொடுப்பான்னு ஹீரோனிக்கு தெரியும். அதனால அந்த வே பொண்ணை எப்படியாட்டும் சேவ் பண்ணணும். அதுக்கு நாங்க 2 பேரும் மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. இங்க சென்னை வந்து சரி இதோட கேமை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முடியாது நீ வேணா என் கூட விளையாடவா அப்ப வேணா முடிச்சுக்கலாம் சொல்றான். இதை கேட்டுட்டு சென்னை யோசிக்கிறான். உடனே ஹீரோ வந்து ஹீரோனி கையை பிடிக்கவும் டக்குன்னு சென் தடுத்துறான். சரி ஓகே கேமை வச்சுக்கலாம். சப்போஸ் நான் வின் பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணை விட்டுறணும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு 2 பேருமே கோட்டுக்குள்ள கை விடுறாங்க. 2 பேரும் துப்பாக்கி வச்சிருப்பாங்க போல. இதை பார்த்த ஹீரோனியும் விட்டா 2 பேரும் அடிச்சுட்டு செத்துருவானுமா போல அப்படின்னு உங்க லிட்டில் மெர்மெய்ட் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. அதுக்கு நான் மெடிசன் போட்டு வரேன். அதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம் சொல்லிட்டு இவளை தனியா கூப்பிட்டு போய் நம்ம மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுவோம். பிறகு ஹீரோ உன்னை கொண்டு போட்டாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்வா. என்ன சொல்றீங்க? ஹீரோ என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஃபேஸ் கட்லாம் சேமா தான் இருக்கு. பின்ன எப்படி ஹீரோ கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. ஏன்னா நான் மனுஷி கிடையாது மெர்மெய்ட் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவகிட்ட எப்படியே பேசி இப்போ 2 பேரும் மாறிட்டாங்க. ஹீரோனி தான் வாரா. ஹீரோவும் கண்டுபிடிச்சிடான் இது தன்னோட லிட்டில் மெர்மெய்டுன்னு. இனிமே அகேன் எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியா அலைக்க தூக்கிட்டு போறான். இதை பார்த்து சென்னும் ஜெலஸ் ஆகிட்டான். எங்க கூப்பிட்டு போறா அப்படி சொல்லி கேட்குறான். என்னோட பெட்டை கூப்பிட்டு போக யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை தூக்கிட்டு போவான். சென்னுக்கு கடுப்பாக தான் இருக்கு. அப்போ இந்த வே பொண்ணு வாரா. ஹீரோவை மடக்க முடியல இல்லையா அதனால சென்னையாட்டும் மடக்கும் அப்படின்னு செடிஸ் பண்ண ட்ரை பண்றா. உடனே சென்னும் கோப்பட்டு இவளை மறுபடியும் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு இழுத்துட்டு போங்க. அவ ஃபேஸை மாத்துங்க. உண்மையான ஃபேஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி
கண்டிப்பாக அவன்கிட்ட இருந்து உன்னை திரும்ப இங்கே கொண்டு வருவேன் அப்படின்னு நினைக்கிறான். இந்த சைடு ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு வருவானா. இதை பார்த்தா அசிஸ்டண்டோ, என்ன பாஸ் நேற்றுலாம் மேடத்துக்கிட்ட சிறு சிறுன்னு இருந்தாங்க, இப்போ லவ்லியாக இருக்காங்க, என்னடா நடக்குது அப்படின்னு நேராக ஹீரோனிக்கிட்ட வந்து, மேடம் நேற்று ஸ்விம்மிங் ஃபூலில் பாஸ் தூக்கி போட பார்த்தாங்க இல்லையா, அது உங்களை ஃப்ராங்க் பண்ணதான், நீங்கள் கோவலாம் படாதீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் இவளுக்கும் ஒரு விஷயம் புரியுது, அவளை பேச வைக்கிறதுக்காக தான் அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான்னு. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோவோ, நீனும் அந்த சென்னை நல்ல டீம் அப் பண்ணி என்ன ஏமாத்தலான்னு பார்த்துட்டிங்களா, ஸோ இதுக்கு நீ பெட்டரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இவளுக்கு என்ன சொல்லனே தெரியல, அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அப்புறமா நைட்டு நம்ம அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஹீரோனியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஹீரோ கிட்ட. அதாவது ஹீரோனி தான் சி ஃபேமிலியோட பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக நம்ம ஹீரோட டோக்கன் எடுத்து அந்த சி ஃபேமிலியை பழி வாங்கியிருப்பா இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அசிஸ்டண்டாக அங்கேருந்து கிளம்புறாரு. பரவாயில்ல, என்னோட லிட்டில் மெர்மெய்டு ரொம்ப போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கா அப்படின்னு ஹீரோனியை பற்றி இவன் புகழ்ந்து பேசிட்டு இருப்பான். பேசிட்டு, என்ன அவ பண்ண தப்புக்கு இன்னுமே என்கிட்ட சாரி கேட்க வரல அப்படின்னு சர்வன் கிட்ட மேடத்தை எங்க அப்படி சொல்லி கேட்குறான். அவங்களா உங்க நாய் கூட ரொம்ப ஜாலியாக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவனும் அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா அவ ரொம்ப சிரிச்சு சிரிச்சு அது கூட விளையாண்டுருக்கா. அதை பார்த்தோன்னே இவன் கிட்டாக்க போய், உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா, அதுக்கிட்டலாம் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசு, ஆனால் என்கிட்ட தான் கோபக்காரியம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனையும் முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறா. ஹீரோ விட மாட்டேக்கான். அந்த சென்கிட்டலாம் நல்லா தான் பேசுகிறா, ஆனால் என்கிட்ட தான் ரூடாக நடந்துக்கிறா, ஒரு வாட்டு கூட வாய் திறந்து பேச மாட்டேக்கா, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோனுக்கு கிஸ் கொடுக்குறான். உடனே அவன் நிறுத்து அப்படின்னு வாய் திறந்து பேசவும் அதை கேட்ட ஹீரோக்கும் சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்னா, மறுபடியும் சொல்லுங்கிறான். என்னத்த சொல்ல, அது நான் கிஸ் பண்ணது நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ரொம்ப முரட்டுத்தனமாக இருந்துச்சு அப்படிங்கிறா. அப்படியா, சரி சொல்லு, நான் கிஸ் பண்ணது பேடாக இருந்துச்சா இல்லை அந்த சென்னு மற்ற பசங்களாம் கிஸ் பண்ணது பேடாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பேசுகிறா, உன்னை தவிர நான் யாரையும் கிஸ் பண்ணதே கிடையாதுங்கிறா. இதை கேட்ட ஹீரோக்கா அம்புட்டு சந்தோஷம், என் கூட தான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், எதுக்கு என்கிட்ட போய் சொல்லி நடிச்சான்னு. அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, 3 வருஷமா அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் தான் இருந்தேன், அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, உங்ககிட்ட இருந்து எப்படியாட்டு தப்பிச்சு போலான்னு பார்த்தேன், ஆனால் அது முடியல. எனக்கு தெரியும், நீ சி ஃபேமிலியோட பொண்ணு தானே. ஆமாம், ஆனால் என்னோட சொந்த ஃபேமிலி யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கேருந்து வந்தேன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறான். என்ன இவர் நமக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறாரு அப்படின்னு இவளுக்கு குழப்பமாகவே இருக்குது. சரி, நீங்கள் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க, அதுக்கு 300 மில்லியன் பணம் தாரேன் அப்படி சொல்கிறா. இல்லை அதெல்லாம் வேண்டாம், என்னோட செல்ல பிராணியாக கடைசி சாகிற வரைக்கும் என் கூடவே இருக்கணுங்கிறான். என்ன சொல்கிறீங்க, கடைசி வரைக்கும் பெட்டாக இருக்கணுமா, அது உன் இஷ்டம், 2 சாய்ஸ் தரேன், ஒன்று என்னுடைய உமனாயிரு இல்லைன்னா பெட்டாயிரு அப்படிங்கிறான். உங்களுக்கு உமனா வேணும்னா என்னை மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கிடுங்க, அந்த பொண்ணு உங்ககிட்ட ஒபீடியண்டாக ஜென்டலாக நடந்துக்கிடும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் மனசு நீ தான் வேணும்னு சொல்லுது அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனிக்கா ஹார்ட் பீட்டில் எகிற ஆரம்பிக்குது. அட போங்க, நானே எப்படியாட்டி இங்கேருந்து எஸ்கேப் ஆக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா ஓகே, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், 12 ஹவர்ஸ் டைம் தரேன், அந்த 12 ஹவர்ஸில் நீ என்னோட சிட்டியை விட்டு தப்பிச்சு போயிட்டானா உனக்கு ஃப்ரீடம் தரேன், உன்னை எப்போதும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சப்போஸ் இதில் நீ தோத்துட்டான்னு வச்சுக்கோவேன், என்னோட உமனா கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும், என்கிட்டேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணக்கூடாது, அதே சமயம் என்னை இக்னோரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இந்த டீலுக்கு நம்ம ஹீரோனையும் ஓகே சொல்லிடுறா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா போஸுக்குன்னு ஒரு கிஸ் கொடுக்குறான். ஹீரோனிக்கெலாம் நர்வஸ் ஆகுது. நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் தான் டைம் இருக்கா, அதுக்குள்ளே ஹீரோனி தப்பிச்சாகணும், அதனால இப்போவுமே நான் தப்பிக்க போகிறேன் அப்படி சொல்லி கிளம்பிட்டு இருக்கா. வெயிட் பண்ணு, நாளைக்கு மார்னிங் ஒரு நல்ல ஷோ நடக்க போகுது, அதை பார்க்க மிஸ் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சி ஃபேமிலிக்கு தான் ஆப்பு வச்சிருக்கான் போல, அதாவது ஹீரோனியோட ஃபேமிலி தான். அங்கே அவங்க கிட்ட கடனை வசூலிக்கிறதுக்காக நிறைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ பார்த்து விட்ட வேலை போல, காசு இல்லைன்னா அவன் பொண்ணை கொடுத்துரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, இந்த வீடை சேல் பண்ண பேசியிருக்கிறேன், ஸோ இப்போ அவங்க வந்துருவாங்க, டக்குன்னு காசு வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனியும் உள்ள வாரா. இதை பார்த்து சியாவோட அம்மாவோ, உனக்கு எவ்வளோ தெரியும், எங்கள் வீட்டுக்குள்ளே வாரா அப்படின்னு ஹீரோனி அடிக்க வராங்க. நம்ம ஹீரோனியா பலான்னு அரைஞ்சி விட்டுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வீட்டை வாங்க வந்ததே ஹீரோனி தானே. அப்பா, அவகிட்டலாம் இந்த வீட்டை சேல் பண்ணாதீங்க, அவள் ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம ஹீரோனியை போட்டு திட்டிட்டு இருப்பா. சரி ஓகே, இந்த வீட்டை விற்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தான் திண்டாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியா அங்கேருந்து போக பார்ப்பாளா. நில்லுமா, உன்கிட்டே சேல் பண்ணுறோம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. உன் பொண்ணு பேசின பேச்சுக்கு இப்போ இந்த வீடை வாங்க எனக்கு விருப்பமே இல்லைங்கிறா.
உடனே சியா மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோனியை போட்டு. அவங்க அப்பா பலான் கண்ணத்துல ஒரு அறையை போட்டு அமைதியாயிருன்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வாங்கிக்கோமா, இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும் போது, அப்படியா, ஆனா எனக்கு மூடே இல்லையே, சரி எப்படி செய்வோமா, நீங்க என் காலில் நீல் டவுன் போட்டு 3 டைம் விழுவீங்களாம், அப்ப வேணா வாங்குறேன்னு சொல்றா. இல்லைன்னா இவங்களாம் உங்களை என்ன செய்வாங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்ட அவங்களுக்கும் அள்ளு விட்டுருது. வேற வழியும் இல்லையா, 3 டைம் நீல் டவுன் போட்டு காலில் விழுறாங்க. ஹீரோனியே சரின்னு அந்த வீட்டை வாங்கிட்டு செக்கும் கொடுத்துறா. இவரும் அந்த செக்கை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களாம் அனுப்பி வச்சாச்சு. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோனியும் இந்த வீடு எனக்கு சொந்தமாகிட்டு, ஸோ நீங்களாம் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி ஓவரா பண்றா, அந்த ரவுடி பசங்களாம் போயிட்டாங்க, உன்னால ஒண்ணு கிழிக்க முடியாது, உன்னை என்ன பண்ணாலும் கேட்க இங்க நாதி கிடையாது அப்படின்னு இந்த சியாவோட அப்பா மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி மிரட்டிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோட என்ட்ரி. என் உமன் மேல டச் பண்ண யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாசா வருவான். ஓ சொன்னா, நல்ல வேலை என் மச்சாங்கிட்ட ஹீனிய பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அவர் இப்போ இங்க பார்க்க வருவாரு, அது வரைக்கும் ஹீரோ கூட பேச்சு கொடுப்போம் அப்படின்னு. ஹீரோ, இது சானாவோட வீடு தான், நாங்க இப்போ கிளம்பிடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இங்க வந்ததுக்கு காரணமே உங்களை புள்ளி பண்ணதான், ஏன்னா நீங்க சானாவை எப்படிலாம் புள்ளி பண்ணிருக்கீங்க, அதை விட டபுள் மடங்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டண்ட டக்குன்னு துப்பாக்கி எடுத்து நீட்ட இவங்க 3 பேருக்கும் அள்ளு விட்டுறது. அந்த டைம்ல இந்த ஆளோட மச்சான் வராரு, அதாவது இவர் தான் ஹீரோட ஆராதனுக்கள். நல்ல வேலை வந்தீங்க மச்சான், கரெக்டான டைமுக்கு எங்களை சேவ் பண்ணுங்க அப்படி சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அவரும் ஹீரோ கிட்ட இவங்களை நான் கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ முடியாதுங்கிறான். உடனே அந்த ஆண்களுக்கும் கோவம் வந்துருது. ஹீரோ ஒன்று மட்டும் மறந்துடாத, அந்த பாய்சனுக்கான ஆன்டிடோட் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ இன்னும் 3 நாளுக்குள்ள அந்த பாய்சனுக்கான ஆன்டிடோட் நீ எடுக்கலன்னு வச்சுக்கோவேன், யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது, ரொம்ப சீரியஸ் ஆகிருவா. ஸோ கரெக்டான முடிவை எடு, அந்த பொண்ணுக்காக என்ன பகிச்சிக்கிடாத அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் 7th மாஸ்டர், அந்த பொண்ணு ரொம்ப மோசம், எல்லாரையும் தான் வேலையில விழ வச்சிருவா, ஸோ தப்பான ஆள் மேலே லவ்ல விழுந்துடாதீங்க அப்படின்னு இந்த சியாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எது தப்பா, அது என்னோட அகராதிலே கிடையாது, அண்ட் இவங்களையும் கண்டிப்பாக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் கிட்ட அந்த 3 பேரையும் இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அவங்களுமே இழுத்துட்டு போயிடறாங்க. இந்த அணுக்களுக்கும் சமக்கம் வருது, தான் பேச்சு கேட்கல அப்படின்னு. நான் வெயிட் பண்றேன், இன்னும் 3 நாள்ல அந்த பாய்சன் எப்படி வேலையை காட்டுது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிய பாக்குறாங்க. இவ தான் அந்த மெர்மேட் பொண்ணா அப்படின்னு ஒரு லுக்கை விட்டுட்டு தான் போறாரு. ஆமா, அவர் கோல்டு பாய்சனுக்கான ஆன்டிடியூட் பத்தியே பேசினாரு, அவரால் அதை கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோனி கேட்குறா. என்னை பத்தி நீ ரொம்பவே கவலைப்படுற போல. ஆமா, பின்ன இருக்காதா, இன்னைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா. ஹீரோக்கு ஆச்சரியமா தான் இருக்கு, என்ன இன்னைக்கு சடனா கிஸ்லாம் தந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறான். அதுக்குள்ள அவனுக்கு ஒரு மாதிரியே தலை சுத்துற மாதிரி வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி இருக்கல்ல, அவளோட லிப்ஸ்ல மயக்க வர மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கிறா. அதான் ஹீரோக்கு மயக்கமா வருது. மோசக்காரி அப்படி சொல்லி அவன் மயங்கிறான். ஹீரோ, நம்ம தான் பெட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதனால நான் எஸ்கேப் ஆக போறேன், பாய். ஒன்ஸ் நான் இந்த பந்தயத்துல வின் பண்ணி ஃப்ரீடம் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ பண்ண ஹெல்ப்புக்கு கைமாறா உன்னோட பாய்சனை குணப்படுத்த வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி தப்பிச்சு ஓடிடா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அசிஸ்டண்டே வராரு. ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு வராரு. அப்போ ஹீரோ மங்கி கிடக்கிறத பார்த்துட்டு மாஸ்டர் மாஸ்டர்னு எழுப்பி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கவே இல்லையா. உடனே இவர் ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு ஹீரோக்கு மூச்சு கொடுத்து சேவ் பண்ணலான்னு ரொம்ப கிட்டக்க வருவாராம். அப்போ பார்த்து கரெக்டாக ஹீரோ முழிச்சிடான். டக்குன்னு கண்ணத்துல ஒரு அடியை போட்டுட்டு என்னடா பண்ற அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல நம்ம ஹீரோனிய கால் பண்றா. கால் பண்ணிட்டு, ஹாய் ஹீரோ, நான் எங்க இருக்கேன் தெரியுமா, உங்க சிட்டியை விட்டு தப்பிச்சு போயிட்டேன், ஸோ நான் தான் வின், இப்போ மணி 11:58, உங்களால வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்படியானு ஹீரோ ரொம்ப கூலா பேசிட்டு இருக்கான். ஹீரோனிக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ அசிஸ்டண்ட் ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்திருப்பாரு இல்லையா, அதுல ஹீரோ கிட்ட சைன் வாங்கிட்டு இருக்காரு. அதுவும் 11:59க்கு. வெயிட் பண்ணு, இன்னும் 12 மணி ஆகலல்ல, ஸோ யார் வின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடான். என்ன இவர் டக்குன்னு ஃபோன் காலை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு இவளுக்கு ஒன்றும் புரியல. அவர் ரூடாக தான் பேசுவார், ஆனால் இப்போ வரைக்கும் என்னை ஹர்ட் பண்ணதே கிடையாது. அவர் வீட்டில் இருக்கும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் அப்படின்னு ஹீரோ பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. எதுக்கிட்டே அவரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போலாம் அவரை பற்றி யோசிக்காத, இப்போ உனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிட்டு, ஸோ அதை நினச்சி சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த டைம்ல அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக ஹீரோ வருவானா. இதை பார்த்துட்டு ஹீரோனியே கொஞ்சம் ஜர்க் ஆகுறா. நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படி சொல்லி கேட்குறா. என்னோட லிட்டில் மெர்மெய்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் பார்க்க ஓடோடி வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோனோட முடியை டச் பண்ணியே
பேசிட்டு இருப்பானா. இதை பார்த்த ஹீரோனியும் சும்மா டச் பண்ணுற வேலையை வச்சுக்கிடாதீங்க, நான் இப்போ வின் பண்ணிட்டேன், மணியும் 12 மணி ஆகிட்டு, ஸோ நான் ஃப்ரீடம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ தோற்று போயிட்டா, 12 மணிக்குள்ளே என்னோட சிட்டியை விட்டு போயிருக்கணும்னு சொன்னேன். ஆமாம் சொன்னீங்க, இப்போ நான் சிட்டிக்கு வெளியே தானே இருக்கேன். இல்லை இந்த ஏரியா ஹீரோ வாங்கிட்டாரு, ஸோ இதுவும் ஹீரோட சிட்டி தான் அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இவளால் ஏற்றுக்கிட்டே முடியல. நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நீ தோத்துட்டா, ஸோ பெட்ட மறந்துடாத சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது, நான் தோக்கவே இல்லை, இது கல்லாட்டம், நான் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோனி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. நீ ஒத்திக்கிட்டாலும் ஒத்திக்கிடனாலும் நான் தான் வின் அப்படின்னு இவன் ஹீரோனியை ஹக் பண்ணிட்டே பேசிட்டு இருப்பானா. அதுக்கு ஹீரோனியோ தள்ளி நின்று பேசுங்க, எனக்கு பேசக்கூட முடியல அப்படி சொல்லும்போது, இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோ விட மாட்டேக்கான். உடனே இவ ஹீரோ காலையே ஒரு மிதி போடுறா. அவனும் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். பட் இவ அங்கேயே நிற்கிறா. இதை பார்த்து ஹீரோவோ 3ன்னு கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ளே என் பின்னாடி வந்துரு, இல்லைன்னு வச்சுக்குவேன் இங்கே நிறைய மிருகங்கள் இருக்கு, அது என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பயம் காட்டிட்டு போகிறான். இவளும் உடனே பின்னாடியே போகிறா. பட் காரில் ஏற மாட்டுக்கா. எதுக்கு ஏற மாட்டுக்கா, இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷலான நைட்டு, வெட்டிங் நைட்டு அப்படின்னு ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். அந்த டைமில் ஏதோ ஒரு கேங் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டு, உடனே ஹீரோ வந்து ஹீரோனியை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு சேஃபான பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறான். பயப்படாத, இப்போ என்னோட ஆட்கள் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோனி வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. ஹீரோ கையில் குண்டடி வாங்கியிருப்பான் போல். அதை பார்த்த உடனே அங்கே உள்ள மூலிகையே பறிக்க போகிறா. அதுக்குள்ளே ஹீரோ வந்து அந்த குண்டை வெளியே எடுத்துறான். எதுக்கு இப்படி பண்ணா, ரொம்ப வலிக்குமே அப்படின்னு இவ அந்த மூலிகையை அந்த இடத்துல வைக்கிறா. அது ஒரு மாதிரி ஆகுது. எதுக்கு இப்படி ஆகுது அப்படி சொல்லி அவ கேட்குறா. ஆனால் அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் எனக்கு கிஸ் வேணும் அப்படின்னு ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கான். இவ கண்டுபிடிச்சிடா, அந்த புல்லட்டில் பாய்சன் இருந்திருக்கு, அதனால தானே இப்படி ஆகுது சொல்லி கேட்குறா. ஆமாம், அந்த ஆட்கள் எல்லாருமே என் அன்களோட ஆட்கள் தான், எனக்கு கொலை பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். இவளுக்கும் நல்லா புரியுது, தனக்கு ஹெல்ப் பண்ணதால தான் அவங்க அன்கள் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு. உடனே எதை பற்றி யோசிக்கவே இல்லையே, நம்ம ஹீரோ கையில் உள்ள பாய்சனை எடுக்கிறதுக்காக அதை உறிஞ்சி வெளியே துப்புறா. அதை பார்த்து ஹீரோவை அவளை ஹக் பண்ணிட்டு அவனை பற்றின விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த இடம் எனக்கு பிடிக்காது சானா, நான் இங்கே தான் வளர்ந்தேன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறா, இங்கேயா? ஆமாம், எனக்கு 8 வயசு இருக்கும்போது என் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த ஆராதனுக்குள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னையும் என்னோட பிரதரையும் இந்த காட்டுக்குள்ளே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் உயிர் வாழையே ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்னோட பிரதர் என்னை சேவ் பண்ணுறதுக்காக சிறுத்தை கையிலலாம் மாட்டி இறந்து போயிட்டாரு. நான் மட்டும் தான் உயிரோட இருந்தேன். சாப்பாடு கிடைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதனால நிறைய பாய்சனான பழங்கள் செடி அப்படின்னு கண்டதெல்லாம் தின்னேன். அப்புறம் ஒரு நாள் இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்தேன். அப்போ அந்த சமயத்தில் தான் இந்த ஆராதனுக்கள் என் உடம்புல விசித்திரமான பாய்சனை இருக்கிறதே கண்டுபிடிச்சாரு. ஸோ அதனால அவர் என் மேலே கோல்டு பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் நான் பெரியவனா வளர்ந்த பிறகு மறுபடியும் இந்த காட்டுக்குள்ளே வந்து எல்லா சிறுத்தைகளையும் கொன்று எரிச்சிட்டேன். அண்டு இந்த ரிங் இருக்கு இல்லையா, இந்த ரெட் வளையத்துக்குள்ளே தான் என் பிரதரோட சாம்பலே இருக்குது. எப்போதும் அவரை நினைவுபடுத்தும், நம்ம உயிர் வாழ ஒரு மிருகத்தை போல் இருக்கணும் அப்படின்னு என் பிரதர் சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு எல்லா கதையுமே சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனிக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. சின்ன வயசுலேருந்து இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிறாரு. அதனால தான் இவர் இந்த மாதிரி வயலன்ஸாக ரூடாக இருக்காரு அப்படின்னு நினைக்கிறா. ஸோ கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அப்போ ஹீரோவோ நீ என்னை விட்டு எப்போதும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மயங்கிறான். அந்த டைமில் கரெக்டாக ஹீரோட அசிஸ்டண்ட்டும் மற்ற பாடி கார்ட்ஸும் வந்து ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. டாக்டரும் வந்து பார்த்தாச்சு, இப்போ ஹீரோ நல்லா தான் இருக்கான். அப்போ அசிஸ்டண்டோ நீங்கள் சாப்பிட்டு போங்க, நான் மாஸ்டரை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி ஹீரோனே சாப்பிட்டு அனுப்புகிறான். அவளும் சாப்பிட்ட வாரா. பார்த்தா வகை வகையாக நிறைய ஃபுட்லாம் சமைச்சு வச்சுருக்கு. இது முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களோ அப்படி சொல்லி கேட்குறா. ஆமாம், மாஸ்டர் நேற்றே சொன்னாங்க இந்த மாதிரி மேடத்துக்கு கூட நாளைக்கு டின்னர் சாப்பிடுவேன், ஸோ அதனால் இந்த மாதிரி வகை வகையாக ரெடி பண்ணி வச்சுருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அட பாவி, அப்போ நான் உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு நீ தான் வின் பண்ணுவான்னு, உன்னை சாதாரணமாக எடை போட்டேன் அப்படி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வரான். ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லி கேட்குறா. ஏதாவது சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றுதான். எதுக்கு எனர்ஜி ஏற்றணும், அது இன்னைக்கு நமக்கு முக்கியமான நைட்டு. பந்தயத்தை மறந்துட்டியா, நீ என்னோட உமன் ஆகிட்டா, ஸோ 2 பேருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷலான நைட்டு தான் அப்படின்னு ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கா செம நர்வஸ் ஆகுது. ஸோ ஒழுங்காக இந்த ட்ரிங்கை குடிச்சு நீயும் எனர்ஜெட்டிக்காக இரு அப்படிங்கிறான். ஆகா முடியாதுங்கிறா. என்ன பாரு, நீ மட்டும் இப்போ குடிக்கலன்னு வச்சுக்கோவேன், இங்கே வச்சு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறான். இவளுக்கு அள்ளு விட்டுருது. விறுவிறுன்னு அந்த ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறா. அப்புறம் ஒரு 2 ரொமான்டிக்கான புக்கை
ஹீரோனி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஃபுல்லாவே இதை படிச்சு முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயா இந்த புக்கையே படிக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அவன் ஒரு ரொமான்டிக்கான புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். இவளுக்கா கொஞ்சம் நெர்வஸ் ஆகுது. எப்படியாட்டும் இன்னைக்கு நைட்டு இவங்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனிக்கு சென் தான் மெசேஜ் பண்றான். உன்னை மாரி இன்னொரு மெரிமேட் இருக்கு, அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உன்னை மீட் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிறான். இவளும் அதை பாக்குறா. பார்த்துட்டு கோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறா. ஆனால் என்ன ஹெல்ப்னு நமக்கு காட்டல. ஸோ அப்படியே ஹெல்ப் கேட்டுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வருவாளா, வந்த நிறைய சர்வெண்ட்டு நிற்காங்க. இவ அகன் எங்கேயும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படின்னு ஹீரோ தான் நிறைய சர்வெண்ட்டை அரேஞ்ச் பண்ணி இவளை வாட்ச் பண்ண சொல்லியிருக்கிறான். நான் எப்படி இங்கேருந்து தப்பிச்சு ஓட முடியும், அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துடான். அவன் ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அதை இவளும் நோட் பண்ணிட்டா. உங்க மாஸ்டர் செம ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஸோ எப்படி இந்த வீட்டை விட்டு போக எனக்கு மனசு வரும் அப்படின்னு ஹீரோ முன்னாடியே இவ சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு இவனுக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா ஹீரோனி முன்னாடி கேட்டும் கேட்காத மாதிரி போவான். அதுக்கப்புறம் நைட்டு தான் காமிக்காங்க. நைட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கு கிஸ் கொடுக்க வருவானா. அப்போ ஹீரோனியோ வேண்டாம், நீங்க ரொம்ப ஃபோர்ஸா கிஸ் பண்றீங்க, அது புள்ளி பண்ண மாதிரி இருக்கு. நான் நிறைய ட்ராமாலாம் பார்த்துருக்குறேன். அதில் ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை டேட்டிங்லாம் கூப்பிட்டு போய் இம்ப்ரெஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியா? சரி ஓகே, நாளைக்கு ஒரு அழகான பிளேஸு கூப்பிட்டு போகிறேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அடுத்த நாளே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டோம் போல. லவ்வர்ஸ்லாம் போகிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறான். இன்னைக்கு ஏரி நட்சத்திரம் வருமா, ஸோ அதை இங்கேருந்து பார்த்தாலே அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ உண்மையை சொல்லுங்க, இந்த மாதிரி வேற கேர்ள்ஸ் எல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்தது கிடையாதா? இல்லை உன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு டச்சிங் ஆகிருது. இப்போ எதுக்கு சடனாக இன்னசென்ட்டாக பேசுறாரு அப்படின்னு ஹீரோவே பார்த்துட்டு இருப்பா. இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்குறான். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவ அந்த ஒயின் கிளாஸ்ல ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு அந்த ஒயினை ஹீரோக்கு ஊட்டி விடுறா. இது தெரியாம ஹீரோ குடிச்சிடான். என்ன இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா நடந்த மாதிரி இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தர போறேன் அப்படின்னு ஹீரோ கழுத்திலே கத்தி வச்சிட்டு இருக்கா. இதுதான் நான் தர பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்றா. என்ன விளையாடுறியா? யார் விளையாண்டா? நான் சீரியஸா பேசுறேன் அப்படிங்கிறா. ஆனா ஹீரோ பயப்பட்ட மாதிரிலாம் தெரியல. அந்த டைம்ல கூட ரொமான்டிக்கா பேசி கத்தி தட்டி விட்டுறான். உடனே ஹீரோனி என்ன பண்றான்னா ஏதோ ஒன்று டச் பண்றா. அது ஹீரோ கையை கெட்டி போட்டுருது. ஆக்சுவலி முன்னாடி கோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா இல்லையா, அது இதுதான். இவன் உட்கார சேர்ல இந்த மாதிரி ட்ராப் செட் பண்ண சொல்லியிருக்கிறா. இது உனக்குனே ஸ்பெஷலா ரெடி பண்ணதுப்பா. உன்னால மூவ் பண்ண முடியாது, எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, இனிமே எனக்கு ஃப்ரீடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ சிரிக்கிறான். இவ பண்றதெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்குது போல. டே எதுக்கடா சிரிக்கிறா? ஒன்றும் இல்லை, ஆனால் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படிங்கிறான். நான் போவேன், கண்டிப்பாக இங்கேருந்து போவேன், இனிமே நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவோ நீ எங்க போனாலும் இந்த பூமியை புரட்டி போட்டாட்டும் உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறான். என்ன ஹீரோ டைலாக்கா பேசுறா? இப்போ நீ வசமா என் கையில மாட்டிட்டு இருக்கா, உனக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்ல இதுவும் நல்லதான் இருக்கு அப்படின்னு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். ஹீரோனே கடுப்பாயிட்டா. உனக்கு இதெல்லாம் பார்த்தாதுடா, காலையும் கெட்டி போட்டாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு காலில் விளங்க மாட்ட போவாளா? உடனே இவன் கிஸ் பண்ணிடுறான். இது ஹீரோனே எதிர்பார்த்துருக்க மாட்டா. டே எரும மாடு அப்படின்னு திட்டுவா. சரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஹானஸ்டா ஆன்சர் பண்ணு. அந்த சென் அண்ட் கோ 2 பேர்த்துல யார் உனக்கு கிரிஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாருமே கிடையாது, நான் எந்த பையனையும் லைக் பண்ணது கிடையாது அப்படிங்கிறா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு செம ஹாப்பி. நானும் பையன் தான், என்ன லைக் பண்ணது கிடையாதா? இல்ல உங்களையும் லைக் பண்ணது கிடையாது. நீங்க அந்த தடை செய்யப்பட்ட பகுதியிலேருந்து என்னை கூப்பிட்டு வந்தீங்க, அதுக்கு கைமாறா நான் பிறகு பண்றேன். ஆனா கண்டிப்பா உங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன். நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்க கூட தூங்க சொல்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே டீலுக்கு ஒத்துக்கிட்டா, மறந்துட்டியா? நீ தோத்தா என்னோட உமனா என்கிட்ட ஓப்படி என்ன நடந்துக்கணும் சொன்னேன், நீனும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டா. பின்ன எதுக்கு இப்படி பேசுறா? நீ தான் சீட்டர் அப்படின்னு ஹீரோ கியூட்டா சொல்லிட்டு இருப்பான். நான் சீட்டராகவே இருந்துட்டு போறேன், ஆனா நீங்க என்கிட்ட பெர்மிஷன் கேட்காமையே எனக்கு கிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, ஸோ அதுக்கும் இதுக்கும் ஈவன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி ஈவன் ஆகும்? நீ என்னோட உமன் அப்படிங்கிறான். அதெல்லாம் கிடையாது, நான் வேணா வேற பொண்ணுங்களெல்லாம் செட் பண்ணி விடுறேன் அப்படிங்கிறா. ஆஹா எனக்கு நீ மட்டும் தான் வேணும், இப்பவும் சரி ஃபியூச்சர்லயும் சரி கடந்த காலத்துலயும் சரி நீ மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரியா இருக்கு, டச்சிங்கா இருக்கு. அப்போ கரெக்டா ஹீரோனி கொடுத்த டேப்லெட் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு, பயப்படாத நான் உன்னை கொலைலாம் பண்ண மாட்டேன், அந்த டேப்லெட் வந்து உன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் பலவீனமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ மயங்கிறான். அந்த டைம்ல கூ அனுப்பின 2 ஆட்களுமே வராங்க. ஹீரோ ஹீரோனியும் அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. அப்போ கூவா கால் பண்றான். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட்கள் டாப் ஃப்ளோருக்கு வர நேரம் ஆகுதான், அதனால ஹெலிகாப்டரை வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எது உங்க ஆட்கள் மேலே வரலையா?
இல்லையா, அப்ப இவங்க யாரு அப்படின்னு ரொம்ப ஷாக்லயே நிக்கிறா. இப்போ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் இல்லையா, அதனால நான் ஒண்ணு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து போகலான்னு பாக்குறா. பட் இவன் விட மாட்டுக்கானுவன், ஹீரோ மேலேயே துப்பாக்கி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டானுவன். இவர் உயிரோட வேணும்னா அமைதியே எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறானுவன். ஹீரோனுக்கு வேற வழி இல்ல, பின்னாடியே போயிடா. கட் பண்ணா அந்த தடை செய்யப்பட்ட பகுதியை தான் காட்டுறாங்க. அது கடலுக்குள்ளதான் இருக்குது போல. அங்கதான் நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ இப்ப முழிச்சிட்டான். அவனுக்கு ஹீரோனி கூட இருக்கிறத பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா ஹீரோனிக்கு தான் மறுபடியும் இந்த பேஸ்ல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயப்படுறா. பயப்படாத, அத நான் இருக்கேன் இல்லையா, நான் உன்னை கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோனிக்கோ நிஜமாவே இவரு நம்மள லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது சென்னும் வாரான். கூடவே நம்ம ஹீரோட அசிஸ்டண்டும் வராரு. சென் தான் இந்த தடை செய்யப்பட்ட பகுதியோட இன்சார்ஜ். அவங்க உங்களை கூப்பிட்டு போக என்ன வர சொன்னாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆக்சுவலி சென் ஹீரோனியை மட்டும் தான் கூப்பிட்டு வர சொல்லியிருப்பான். ஆனா ஆக்சிடென்டா ஹீரோவையும் சேர்த்து கூப்பிட்டு வர நிலைமையாகிட்டு ஹீரோவோ நான் போனா ஹீரோனையும் என் கூட கூப்பிட்டு தான் போவேன் அப்படிங்கிறான். அது மட்டும் முடியாதுங்கிறான். சானா என்னோட உமன், ஸோ நான் என் கூட கூப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு ஹீரோ அழுத்தமா சொல்லுவானா. அது முடியாது, கட்டாயப்படுத்திலாம் ஒருத்தவங்களை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு இவன் துப்பாக்கி நீட்ட ஹீரோ துப்பாக்கி நீட்டுறான். அப்படியே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் போகுது. இதை பார்த்த ஹீரோனியும் ஹீரோ நீ இங்கேருந்து போலன்னா உன் கூட பேச மாட்டேன் அப்படிங்கிறா. என்ன சானா அவனுக்காக என்ன வேண்டாம்னு சொல்றியா? அப்படிலாம் இல்ல, அந்த டேப்லெட்டால இப்போ நீ வீக்கா இருக்கா, ஸோ ஃபைட் பண்ணக்கூடாது, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இல்லை நீ ஏன் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு அந்த கோல்டு பாய்சன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு சுத்தியும் கடல், அதனால எங்கேயும் போக முடியாது. உடனே சென் கிட்ட இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவனும் ஓகே சொல்லிடுறான். சென் ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது, நல்லவன் தான் போல. இப்போ ஹீரோனியும் நீங்க தான் இந்த தடை செய்யப்பட்ட பகுதியோட இன்சார்ஜா, அப்போ எதுக்கு என்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்குறா. நீ ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தால அப்போ தான் நானும் இதுக்கு இன்சார்ஜ் ஆகினேன். அப்போ உன்கிட்ட நான் தான் இன்சார்ஜ்னு சொன்னால் என்னை பார்த்து பயப்படுவல்ல, ஸோ அதுக்கு தான் சொல்லல அப்படிங்கிறான். சரி ஓகே, அப்போ எதுக்கு என்ன வெளியே விடலை அப்படி சொல்லி கேட்குறா. ஏன்னா உனக்கு இங்கே இருக்கிறது தான் சேஃப், அதுக்காக தான் வெளியே விடலை அப்படின்னு சொல்கிறான். நான் எதுக்கு ஏலத்துக்கு போனேன்னு தெரியுமா, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஒரு ஃப்ரீடமான வாழ்க்கையை வாழதான் அப்படின்னு சொல்வா. அதுக்கு சென்னும் ஓசன் கூட இருக்கிறது உனக்கு தான் ஆபத்து, ஸோ அவனை விட்டு விலகே இரு அப்படிங்கிறாரு. இவளுக்கு ஒன்றும் புரியல. உடனே ஒரு வீடியோவை காட்டுறாரு. அதில் ஒரு குட்டி பையன், அந்த பையன் மெர்மைட் போல அந்த மெர்மைடை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மெர்மைடை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய காசுக்கு வித்துருவாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் ரிசர்ச் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஹீரோட ஓல்டு மேன்ஷனில் தான். அதான் சொல்கிறேன் அவனை விட்டு தள்ளியே இரு அப்படிங்கிறாரு. இது ஹீரோக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவை தான் அந்த ஃபேமிலியோட ஹெட்டு, ஸோ கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்னை ஏலம் கட்டு வாங்கினது எல்லாமே ஒரு ரிசர்ச்சுக்காகவா? இல்லை, அவர் எனக்கு நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ அவர் அப்படிலாம் இருக்க மாட்டாருன்னு சொல்கிறா. ரொம்ப யோசிக்காத, ஃபர்ஸ்ட் தூங்கு, சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடாரு. நம்ம ஹீரோயும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கா. இதுக்கு ஹீரோவும் ஒரு காரணமாக இருப்பானோ அப்படின்னு. அந்த சமயத்தில் ஹீரோட அசிஸ்டண்ட்டை இந்த மாதிரி பாஸுக்கு ரொம்ப முடியல, நான் கிட்ட போனாலும் என்னை கிட்ட விட மாட்டேக்காங்க, கத்தி வச்சு கிழிச்சு விட்டுட்டாரு, அது போக அவங்களே அவங்க காயப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனியை அங்கே தான் கூப்பிட்டு போகிறான். போய் பார்த்தா ஹீரோ அவன் மேலே நிறைய டைம் கத்தி வச்சு கிழிச்சு வச்சிருக்கான். ஒரு கட்டத்தில் கத்தியை வச்சு அவன் குத்த போவானா, ஹீரோனையும் தடுத்துறா. ஹீரோனி நீ இங்கேருந்து போயிரு, உனக்கு ஏதாட்டும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, போன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கு ஹீரோவை இந்த நிலைமையில பார்க்கும் போது. ஏன்னா அவளுக்கு ஹீரோ மேல லவ் ஆல்ரெடி வந்துட்டு. இப்போ அசிஸ்டண்ட உங்க கையில காயம் பட்டிருக்கு இல்லையா, நீங்க போய் மெடிசனை போட்டு வாங்க அப்படி சொல்லி வெளியே அனுப்பி விட்டுட்டு ஹீரோ கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றா. அப்பதானே ஹீரோட பாடி டெம்பரேச்சர் நார்மல் ஆகும். அதுக்காக இப்போ அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மறுநாள் ஆகுதா, மறுநாள் நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறா. முழிச்சுட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறா. அப்ப ஹீரோ முழிச்சிடானா. உடனே ஹீரோ கிட்ட சேவ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நானும் ரிட்டர்ன் தரணும்ல அப்படின்னு ரொமான்டிக்கா பேசி கிஸ் கொடுக்க வாரான். ஹீரோனையும் ஸ்டாப் பண்ணிடுறா. ஃபர்ஸ்ட் உன்னோட ஓல்டு ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போ, அங்கே பெரியவங்க கிட்டலாம் சம்மதம் வாங்கணும் சொல்கிறா. அப்படின்னா என்ன மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டியா? ஆமாம், ஆனால் ஃபஸ்ட்டு சம்மதம் வாங்கணும் அப்படிங்கிறா. உடனே ஹீரோவோ நான் கூப்பிட்டு போகிறேன், பட் அங்கே அந்த ஆராதனுக்குள்ள தவிர பெரியவங்கன்னு யாருமே கிடையாதுங்கிறான். சரி பரவாயில்ல, அந்த ஆளை எனக்கு பிடிக்காது தான், ஆனால் அவர்கிட்ட உனக்கான ஆன்டிடோட் இருக்கு இல்லையா, அதை கேட்டு பார்க்குறேன். ஏன்னா கல்யாணம் ஆனோடனே நான் விதவியாக ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது, ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஆள்கிட்டேருந்து நான் அந்த பாய்சனுக்கான ஆன்டிடோட்டை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. அங்கே சின்ன பார்த்துட்டு நேற்று ஒரு ரூமில் நீ இல்லையே, எங்கே போன அப்படி சொல்லி
கேக்குறாரு. அவ அமைதியா நிக்கவே இவர் கண்டுபிடிச்சிடாரு. அப்ப நீ அவனை தான் சூஸ் பண்ணியிருக்கா, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு சொல்றேன், ஆனா நீ கேட்க மாட்டுக்கா அப்படின்னு சென் கோபப்படுறாரு. நான் ஹீரோ கூட அவங்க வீட்டுக்கு போறேன், அங்க அந்த அண்டர் கிரவுண்ட் ரிசர்ச் சென்டர் இருக்கான்னு கண்டுபிடிக்க போறேன், கண்டுபிடிச்சு என் மக்களை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ அவங்கள பழி வாங்க போறேன்னு சொல்றா. அதுக்கு சென்னோ, நீ அங்கெல்லாம் போகாத, அங்க போனா உன்னோட உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா ஹீரோனியே கேட்க மாட்டுக்கா. சரி, உன்னை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போயிட்டு அதனால உன்னை ஸ்டாப் பண்ணல, பட் இருந்தாலும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இது, என்னோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு இதை கேட்டோன்னே சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சென் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கட் பண்ணால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஓல்டு ஹவுஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டான். அங்கே அந்த அன்குளும் அன்குளோட பையனும் நிற்காங்க. அன்குலோ, நேற்று நீ ஆன்டிடியூட் வாங்க வரலல்ல, உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டேன் அப்படின்னு ஏதோ பாசம் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு இந்த அன்குளோட பையனும், ஆமாண்ணா அப்பாவுக்கு உன் மேலே ரொம்பவே பாசம் அப்படின்னு அவனும் நடிக்கிறான். ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் பற்றியும். செமையா ஆக்டிங் பண்ணுறீங்களே அப்படி தான் பார்த்துட்டு இருக்கான். இவங்க தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். அப்புறம் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டண்ட்டை சொல்கிறாங்க, இந்த மாதிரி மேடம் இருக்காங்களா, அவங்க இந்த வீட்டையே நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க, ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு நல்லாவே தெரியுது, அவளுக்கு இந்த வீட்டில் பாதுகாப்பே கிடையாது, ஸோ அவள் பாதுகாப்புக்காக 4-5 பாடி கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதை ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டோம் மாஸ்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாடி கார்டோ வந்து, இந்த மாதிரி நாங்கள் ஹீரோனியை வாட்ச் பண்ணிட்டு இருந்தோமா, அவங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க, சடனாக எங்கே போனாங்க தெரியல அப்படின்னு சொன்னதும் ஹீரோ தேட போயிடான். ஹீரோனி எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்களோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் கடத்தி வச்சிருக்கான். கடத்தி வச்சுட்டு ஹீரோனி கிட்டவே தப்பா நடக்க பார்க்குறான். என் அண்ணாக்கு சொந்தமானதை நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், நீ சொல்லு, அவன் பெற்றா இல்லை நான் பெற்றா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா உன் அண்ணா தான் பெற்று, அவர் தான் உன்னை விட ஸ்ட்ராங்கு, உன்னை விட எல்லா வகையிலையும் அவர் மட்டும் தான் பெற்று, என்னை கடத்திட்டு வந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் உன் ஜோலி முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோனி மிரட்டிட்டு இருக்க, அவன் டக்குன்னு ஹீரோனி கழுத்துல ட்ரக் ஊசியை போட்டு விட்டுறான். ஹீரோனிக்கு ஒரு மாதிரியா ஆகுது, இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் இல்லையா, அதனால உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும், கிட்ட வாயன் அப்படின்னு கிட்டக்கு கூப்பிட்டு மண்டைய வசமா இடிச்சு விட்டுட்டு காலில் கத்தியை வச்சு குத்திட்டு அவனோட டோக்கனை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிரா. ஆனாலும் அவளுக்கு அந்த ட்ரக் வேலை காமிக்குது. உன்ன மயக்க போடுற மாதிரி போறாளா, கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடறான். இப்போ ரூம் கூப்பிட்டு போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்றான். பட் ஹீரோனியும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோக்கு கிஸ் கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஒன்னா நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோன் தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறா. அப்புறம் ஹீரோ முழிக்கிறத பார்த்துட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோவை அவளை ஒரு செகண்ட் ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். தென் அவ எந்திரிச்ச பிறகு அவளுக்கு தலைவலிக்கும் இல்லையா, அதனால கஷாயம்லாம் வச்சு கொடுப்பான். அது நல்லவே இல்லை, கசக்குது அப்படிங்கிறா. நீ குடிச்ச பிறகு உனக்கு கேண்டிலாம் தாரேன் அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ குடிக்க வச்சாச்சு. குடிச்ச பிறகு கேண்டி கொடுப்பான்னு பார்த்தா கிஸ் கொடுத்துட்டு, நீ ரெஸ்ட் எடு, நான் இப்ப போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ கிளம்பினான். இவ்வளோ இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு அந்த டோக்கன் இருக்கு இல்லையா, அன்களோட பையன்கிட்ட ஆட்டி போட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த டோக்கனை எடுத்துட்டு அந்த ரிசர்ச் சென்டர் எங்க இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருப்பா. அப்ப அந்த பிளேஸுக்கு அன்களும் அன்களோட பையனும் வந்துடுறாங்க. இவ டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறா. அவங்க ஒரு மருந்து எடுக்கிறாங்க. அது ஹீரோக்கான ஆன்டிடோட் போல. அந்த ஹீரோ வர வர என் பேச்சு கேட்க மாட்டுக்கான். முன்னாடிலாம் 3 மாசத்துக்கு ஒருக்கா இந்த ஆன்டிடோட் எடுக்க வந்துருவான். என் பேச்செல்லாம் நல்லாவே கேட்டுட்டு இருந்தான். இப்போ அந்த மெர்மைட் பொண்ணு வந்ததால என் பேச்சு கேட்க மாட்டுக்கான். அந்த பொண்ணே சரி பண்ணிடுது அவனோட பாய்சனை. ஸோ இனிமே அவனுக்கு இந்த ஆன்டிடோட்லாம் குடிக்க கூடாது, அவன் சாகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பின பிறகுதான் நம்ம ஹீரோனியா வெளியே வருவா. அப்பனா அப்பாவும் பையனுக்கும் ஹீரோவை சுத்தமா பிடிக்காது போல. பாவம் ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சீக்ரெட் ரூமை தேடிட்டு இருப்பா. ஃபைனலி அந்த ரூமுமே கண்டுபிடிச்சிடா. போய் பார்க்குறா. சென் சொன்ன மாதிரி அந்த மெர்மைடை கிட்னாப் பண்ணி வந்து அதை வச்சு ரிசர்ச் பண்ணி இருந்திருக்காங்க. நம்மளுடைய மக்களை இப்படி காயப்படுத்திருக்காங்களேன்னு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதே சமயம் கோபமும் வருது. அப்போ அந்த டைம்ல ஹீரோ உள்ள வருவானா. ஸோ ஹீரோ என்ன நினைச்சுக்கிறா, அப்போ ஹீரோக்கும் இது எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு, அவனும் இதுக்கு ஒரு காரணமா தான் இருந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. நீ கிட்டாக்க வராத, என் மக்களை நீ தானே காயப்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லப்பா, எனக்கே இப்பதான் இந்த மாதிரி பிளேஸ் இருக்கிறதே தெரியும் அப்படின்னு சொன்னா இவன் நம்ப மாட்டுக்கா. அது எப்படி தெரியாம இருக்கும், நீ தான் இந்த ஃபேமிலியோட ஹெட்டு. ஆமா, நான் தான் ஹெட்டு, பட் எனக்கே தெரியாது அப்படின்னு அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் வீட்டில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவரும் தெரியாதுங்கிறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோனி நம்பவே மாட்டுக்கா. நீ நம்பலையா,
வேணைய ஹார்ட்டை குத்திக்கோ அப்படின்னு அந்த கத்தியை வச்சு குத்த இவ கீழே போட்டுறா. நான் நம்புறேன், பட் என் கண்ணு முன்னாடி என் மக்கள் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு டவுட்டு தானே வரும். கவலைப்படாத, இதை அந்த அன்களோட பையன் தான் பண்ணியிருப்பாங்க, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தென் அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லியிருப்பான் போல. அவரும் விசாரிச்சுட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குனதே உங்க அன்கிள் தான். அது போக உங்க பேரண்ட்ஸை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணதும் உங்க அன்கிள் தான் அப்படின்னு எல்லா எவிடன்ஸும் காட்ட ஹீரோக்கும் இதை பார்க்கும்போது சமக்கோ வருது. கண்டிப்பா அவனை சும்மாவே விட மாட்டேன், முன்னாடி பண்ண தப்புக்கும் இப்ப பண்ண தப்புக்கும் சேர்த்து அவனை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்றான். பாஸ், அப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களுடைய ஆட்டிடியூட் அவங்க கையில தான் இருக்குது. பரவாயில்ல, இத்தனை வருஷமா அந்த ஆட்டிடியூட் வச்சுதான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இனிமே அது எனக்கு வேண்டாம். அது போக அவன் என் சாணா மேலேயே ஒரு கண்ணு வச்சுட்டான், என்னால சாணாக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோனையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. உடனே சென்னுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறா. அதுவே இன்னொரு பக்கம் இந்த அன்களோட பையனும் அப்ராடுக்கு போக கிளம்புறாங்க. ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா இந்த மாதிரி ஆராய்ச்சி மையம் இருக்கிறத, அதனால இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, இங்க இருந்தா கண்டிப்பா நம்மள ஹீரோ ஏதாட்டு பண்ணிடுவான்னு இவங்களுக்கு தெரியும். அதனால இப்போதைக்கு நம்ம அப்ராடுக்கு போகலாம், அதுக்கப்புறம் ஹீரோ இறந்த பிறகு இங்க வரலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே விறுவிறுன்னு ஓடுறாங்க. கரெக்டா ஹீரோ வந்து நிப்பானம்மா. இவங்க ரெண்டு பேருக்கும் அள்ளி விட்டுருது. நம்மளாம் ஒரே ஃபேமிலி, ஸோ எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. எது ஒரே ஃபேமிலியா? என் பேரண்ட்ஸை கொன்ன கொலையாளி தான் நீ எல்லாம் என் ஃபேமிலி இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் ஹீரோனி கிட்ட தான் கூப்பிட்டு வரான். அங்க இந்த அன்களோட பையன் இருக்கான் இல்லையா, அவனை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணிடுறான். இந்த கை தானே என்னோட சாணவை டச் பண்ணிச்சு அப்படின்னு. அடுத்து இந்த அன்களையுமே ஷூட் பண்ணிடுறான். உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சென்னை வரான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமாலாம் ஷூட் பண்ணியிருக்க மாட்டான், கையும் காலில் மட்டும் தான் ஷூட் பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோக்கு போட்ட மாதிரி பாய்சன் ஊசியை இவருக்கும் போட்டாச்சு. அப்போ ஹீரோக்கோ மறுபடியும் அந்த கோல்டு பாய்சன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த தடவை ரொம்பவே சீரியஸாக கிடக்கான், யாராலையும் காப்பாற்ற முடியல. அப்போ ஹீரோனியும் சென் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. அந்த லேப்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா நிறைய மெர்மேடை, அதுல ஒரு விஷயம் எழுதி போட்டிருந்தாமா, கடற்கன்னிக்கு தேவத முத்துன்னு ஒன்று உண்டாமா. அந்த தேவத முத்தை வச்சு இறந்தவர்களை உயிரோட கொண்டு வரதும் மற்ற பாய்சனை குணப்படுத்தவும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. அதுவும் கல்யாணம் ஆகாம இருப்பாங்க இல்லையா, அந்த கடற்கனி கிட்ட மட்டும்தான் அந்த தேவத முத்து இருக்குமா. ஸோ ஹீரோனிக்கும் கல்யாணம் ஆகல, அதனால ஹீரோனியும் என்கிட்ட இருக்கிற முத்தை நான் ஹீரோ கிட்ட கொடுக்க போறேன். என்னோட மக்களை தான் நான் இழந்துட்டேன், எனக்கு நீ இருக்கிற ஒரே ஜீவன் ஹீரோ மட்டும் தான், ஸோ அவரை இழக்க விரும்பல அப்படின்னு சொல்றா. இதனால உனக்கு ஏதாட்டும் ஆகிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சென் கவலையே கேட்கிறாரு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஹீரோ உயிரோட வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே ஹீரோவை புலம்ப ஆரம்பிச்சிட்டான். நான் சாக போறேன்ல அப்படின்னு புலம்புறான். அப்படிலாம் இல்லை ஹீரோ, நீ உயிரோட வருவா, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுவோம், நிறைய ரொமான்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இவ ஆறுதலா பேசிட்டு இருக்கா. அப்படியே ஆறுதலா பேசிட்டு ஹீரோக்கு கிஸ் கொடுப்பா. அப்படி கிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அவளோ ஹீரோ கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவன் கூட இருந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து அப்படியே கண்ணீர் விடுறா. ஸோ அந்த கண்ணீர் துளி வந்து முத்தா மாறுது, அந்த முத்து ஹீரோ மேலேயே விழுது. இதுதான் தேவத முத்து போல. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்கான், அவன்கிட்ட அந்த முத்தும் இருக்கு. இந்த முத்தை ஹீரோ கிட்ட கொடுத்த பிறகு நம்ம ஹீரோனி எங்கே போனான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஹீரோ எப்போதுமே அவளை நினச்சிட்டு அவள் எப்போ வருவான்னு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட அதேமாரி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியும் வாரா. ரெண்டு பேரும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே மீட் பண்ணியிருக்காங்க, அதனால ரொம்ப நேரம் பேசி பாசத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனியா அந்த தேவத முத்தை ஹீரோ கிட்ட கொடுத்தா இல்லையா, அதனால நம்ம ஹீரோனி இப்போ ஹியூமனாக ஆகிட்டா. கடந்த ஒரு வருஷமா நம்ம ஹீரோனி எங்கே இருந்தானா மீன் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வில்லேஜில் தான் இருந்தாலாமா. அப்போதான் அவளுக்கு தனக்கு என்ன வேணும், தான் யார் கூட இருந்தால் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அவளுக்கு புரிய வந்துச்சான். உடனே ஹீரோ பார்க்க வந்துட்டாலாமா. ஹீரோவோ அகைன் என்னை விட்டு போக மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணிட்டா. ஹீரோ ரொம்ப நாளாக இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தான், அதனால அவனும் ரிங் வச்சிருப்பான் போல. ஸோ அந்த ரிங்கை அழகா ஹீரோனிக்கு போட்டு விட்டு ப்ரொபோஸும் பண்ணுறான். ஃபைனலி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஹீரோனியும் நம்மளுடைய கல்யாணத்துக்கு சென் அண்ட் கோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறா. நோ பசங்களுக்கு அலோடே கிடையாது அப்படியே ஹீரோ ஜெலஸ் ஆகுறான். என்ன ஜெலஸா? ஆமாம் ஜெலஸ் தான். ஸோ அவங்களுக்குலாம் அலோ கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அப்போ ஃப்யூச்சரில் நம்ம பையன் வந்தானா அவனுக்கும் அப்படி தான், என்னோட ஒய்ஃப் லவ் எனக்கு மட்டும்தான், மற்ற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறதோட ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை.